வெல்கம் டு கோகிலா டைலர்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம செஷனில் ஆன்லைன் கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். ஆன்லைன் கிளாஸில் என்னோடய ஸ்டூடெண்ட் வெயிட்டிங்கில் இருக்காங்க. என்னென்ன லைனிங் ப்ளவுஸ் தான் இன்றைக்கோட கிளாஸு. ஒரு லைனிங் ப்ளவுஸ் எடுத்திருக்கேன். ஒரு அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி ஃபுல்லாக மார்க் பண்ணி கட் பண்ணி எப்படி ஸ்டிச் பண்ணுறோம் அப்படிங்கிறதான் என்னுடைய கிளாஸு. சரி வாங்க பார்க்கலாம் நீ கிளாஸை. இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் அளவு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஃப்ரண்ட் பக்கம் நான் அளவு எடுத்துக்கிறேன். இதிலேருந்து இவ்வளோ தூரம். இதில் எவ்வளோ இருக்குது? 14 இன்ச்சு இருக்குது. தெரியுதா உங்களுக்கு? 14 இன்ச்சு இருக்குது. அளவு 14 இன்ச்சு இருக்குது. இதை 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். ஓகேவா? நம்ம 14ல் நம்ம 2 இன்ச்சு இங்கே எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். இது லைனிங்கு. இதில் ஒரு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணுறேன். 16 இங்கே மார்க் பண்ணிவிட்டு இந்த எல் ஸ்கேல் இருக்குது பார்த்தீங்களா? இந்த எல் ஸ்கேலை வச்சு இங்கே போடணும் கோடு. க்ளோஸ்அப்பில் தெரியுதா இப்போ உங்களுக்கு? இப்படி வைக்கும்போது நம்மளுக்கு ஃப்ரண்ட்டு ட்ராப் ஆகாமல் இருக்கும், இறங்காமல். இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சா மட்டும்தான் நம்மளுக்கு வேறு எங்கேயும் நம்மளுக்கு லூஸ் கிடைக்காமல் இருக்கும், பிசுறு இல்லாமையும் இருக்கும். ஓகேவா? இங்கே இடத்துல இப்படி நான் ஒரு ஸ்ட்ரைட் கோடு போட்டுக்கிறேன். எல் ஸ்கேலை வச்சு எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு வச்சுருக்கேன். அதை வச்சு ஒரு ஸ்ட்ரைட் கோடு மட்டும் போட்டுக்கிறேன். ஓகேவா? இப்போ நம்ம அளவு எடுத்திருந்தோம் அப்படின்னா நம்ம கால்குலேஷனை வச்சு ஷோல்டர் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அளவு எடுக்கலை, அளவு ப்ளவுஸை வச்சு தான் இப்போ நம்ம மார்க் பண்ணுறோம். அப்படின்னா என்ன இருக்குல்ல, இதை நல்லா இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதை இப்படி போட்டுருங்க. கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் கொண்டு வாங்க. இப்படி எடுத்துட்டு இதை எப்படி போட்டுக்கோங்க. 2 பக்கமும் இப்படி ஈக்குவலாக வச்சு பார்த்துருங்க. இதில் நம்மளுக்கு ஷோல்டர் எவ்வளோ அகலம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லா தெரியும். இப்போ நம்ம பார்த்துடலாம். கழுத்து அகலம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதில் 2.25 வச்சுருக்காங்க. ஓகேவா? இது நம்ம தைச்சது போக வரக்கூடிய ரெடி அளவு. ஒரு 1/4 இன்ச்சு இங்கே தைச்சதுக்கப்புறம் வந்த அளவு. அப்படிங்கும்போது அந்த 1/4 இன்ச்சை லெஸ் பண்ணிட்டு தான் நம்ம கழுத்தகலம் வரும். நம்ம தைக்கும்போது இங்கே வந்துடுமா? அதனால் நான் இங்கே 2.25 வச்சுருக்கேன். ஓகேவா? இப்போ இந்த கழுத்தோட இறக்கம் எவ்வளோ இருக்குது அதையும் மார்க் பண்ணிக்கலாம். சரியா? நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன், இதையும் மார்க் பண்ணியிருக்கேன். சப்போஸ் இந்த மாதிரி மார்க் பண்ண முடியல, எங்களுக்கு இந்த பாடி அளவை வச்சு தான் நாங்கள் மார்க் பண்ணணும் அப்படின்னா இதில் எடுத்துருங்க. இதில் இந்த பின் பக்கத்தை வச்சு கொஞ்சம் கூட அளந்து பார்த்துருங்க. இது ஒரு 21 இருக்குது. 21 அப்படின்னா டபுள் சைடு பார்க்கும்போது ஒரு 42 இன்ச்சு பாடி. அப்படின்னா அந்த மாதிரி கூட வச்சு நீங்கள் கணக்கு வச்சுக்கலாம். சரியா? ஒரு 36 இன்ச்சு பாடி அப்படின்னா நம்ம இங்கே 2.5 வச்சுக்கலாம். 2.5 வச்சோன்னா கரெக்டாக இருக்கும். அடித்து தச்சு முடிக்கும்போது 2.25 வந்துடும். ஒரு 40ன்னா 2.25 3 கூட வச்சுக்கலாம். இவங்களுக்கு ப்ளவுஸில் 2.25 தான் இருக்குது, அதனால் நான் 2.25 வச்சுருக்கேன். இப்போ நம்ம அளவு ப்ளவுஸில் நம்ம கழுத்தும் ஷோல்டரும் மார்க் பண்ணது கரெக்டாக அப்படின்னு எப்படி செக் பண்ணுறது அதை இப்போ நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இங்கே 2.25 அப்படிங்கும்போது இங்கேயும் 2.25 தான் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இவங்க கழுத்து ரொம்ப விரிவாக கேட்கல, மீடியமாக தான் கேட்டிருக்காங்க. அதனால் நான் இதே அளவே இங்கே வச்சுக்கிறேன். ஓகேவா? இதே அளவே இங்கே வச்சு ரவுண்டு வரைஞ்சிக்கிறேன். இப்போது பின்கழுத்து நல்ல யூ ஷேப் வரணும், கொஞ்சம் நல்லா டீப்பாக வேணும் அப்படின்னு கேட்பாங்கள்ல, அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே 2.25 வச்சுருக்கோமா, இங்கேருந்து 3 இன்ச்சு வைக்கணும். 3 இன்ச்சு இப்படி வச்சு இதில் இருந்து இப்படி கிராஸ் கோடு எடுத்து இப்படி வரையணும். இப்படி வரையும்போது அவங்களுக்கு இந்த இடம் நல்லா விரிவு கிடைக்கும். நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு கீழே இறக்கி வரையும்போது கழுத்து இன்னும் கொஞ்சம் என்ன செய்யும், நல்ல விரிவு கிடைக்கும். ரவுண்டு நெக்கு இன்னும் அழகாக தெரியும். ஓகேவா? இது கரெக்டாக நம்ம வரைஞ்சது இந்த ப்ளவுஸில் உள்ள அளவு கரெக்டானு எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா, நம்ம 1/4 இன்ச்சு தள்ளி தானே தையல் போடுவோம். அதனால் டேப்பை
நம்ம மார்க் பண்ணதுலேருந்து 1/4 இன்ச்சு நகர்த்தி வச்சு கையை எடுக்காமல் டேப்பை வந்து ரிமூவ் ஆயிடாமல் இப்படியே கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணும்போது இங்கே எவ்வளோ வருது? 12 வருது. 12 எழுதிட்டு இப்போது இதில் நெக்கில் வந்து நம்ம அளவு பண்ணிடலாம். நெக்கு இப்போ தச்சு முடிச்சிருக்காங்களே, இது வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்காங்க தெரியுதா? இதிலேருந்து இப்படி இது நம்ம இப்படி அளந்துடலாம். நெக்ஸ்ட்டு ஷோல்டர் ஜாயிண்ட் வரைக்கும் இது வந்து பின் பீஸை மட்டும்தான் நான் அளக்குறேன். எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 22 இன்ச்சு வருதா? 22 இன்ச்சுன்னா இங்கே நம்ம 12 வந்திருக்கு. 12 வந்திருக்கா? அப்போ இது கரெக்டு தான். எப்படி அப்படின்னா இங்கே 1/2 இன்ச்சு தையல் போயிடும். அப்போது 1/2 1 இன்ச்சு ஆயிடுச்சா? அப்போ இந்த 1 இன்ச்சு இதில் கவர் ஆகும்போது 11 11 22. அப்போது நம்ம வரைஞ்சது வந்து என்னது? கரெக்டு. ஓகேவா? நீங்கள் உங்கள் அளவு ப்ளவுஸில் வந்து இந்த மாதிரி வந்து நெக்கை வந்து கால்குலேட் பண்ணி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் வந்து லூஸ் வராது, கரெக்டாக வரும். இது இப்போ நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சதா? இது புரியுதா உங்களுக்கு? புரியல, இன்னொருக்கா சொல்கிறீங்களா? இன்னொருக்கா சொல்லணுமா? இப்போ இதில் வந்து நம்ம அளவு எடுத்துட்டோம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா, நம்ம இப்போ வரைஞ்சிட்டு இப்போ நெக்கு ஸ்டிச் பண்ணியிருக்காங்கல்ல, அளவு ப்ளவுஸில் ஸ்டிச் பண்ணியிருக்காங்கல்ல, இந்த ஷோல்டர் இருக்குது பார்த்தீங்களா? பேக் சைடு தெரியுதா உங்களுக்கு? இந்த இருக்குல்ல ஷோல்டரு, இதில் இருந்து நீங்கள் அளக்கணும். பின்பக்கம் மட்டும், முன்பக்கத்தை அளக்கக்கூடாது. பின்பக்கத்தை மட்டும் இப்படி டேப்பை வச்சு இப்படி அளந்துடணும். பின் சைடு மட்டும் இப்படி அளக்கணும். அளக்கும்போது எவ்வளோ வருது? 22 வருது. அந்த ஷோல்டர் ஜாயிண்ட்டும் இந்த ஷோல்டர் ஜாயிண்ட்டும் எவ்வளவு? 22 வருது. ஓகேவா? அப்போது இங்கே வந்து நம்மளுக்கு 12 12 எவ்வளோ வருது? 24 வருது. புரியுதா உங்களுக்கு? அப்போது நம்ம இங்கே 1/2 இன்ச்சு ஷோல்டர் ஜாயின் பண்ணுவோமா? நான் இங்கே ஷோல்டர் ஜாயினுக்கு தனியாக கொடுக்கல. இங்கே 1/2 இன்ச்சு ஜாயின் பண்ணுவோமா? அப்போது இது ஹாஃப் இதில் 1 இன்ச்சு போயிடும். 1 இன்ச்சு போயிடுச்சுன்னா இதில் 11 தான் இருக்கும் நம்மளுக்கு. அப்போது 11 எவ்வளவு? 22 வந்துருச்சா? அப்படி தான் கணக்கு பண்ணிக்கணும். அப்போ புரியுதா உங்களுக்கு? புரியுது. சரி. ஃப்ரண்ட்டுக்கும் நம்ம அதே மாதிரி தான் கணக்கு பண்ணுவோம். சரியா? இப்போது இந்த ஷோல்டரை எடுத்துக்கோங்க. இது எவ்வளோ அகலம் இருக்குது அளவு ப்ளவுஸில்? இது எவ்வளோ அகலம் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இது வந்து எவ்வளோ இருக்குன்னா 2.5 இன்ச்சு இருக்குது. எவ்வளோ இருக்குது? 2.5 இன்ச்சு இருக்குது. அப்போது இதில் நம்ம 3/4 இன்ச்சு மட்டும்தான் கூட்டி வைக்கணும். சரியா? 2.5 அப்படின்னா எவ்வளோ கூட்டி வைக்கணும்? 3.25. இதில் வந்து ஷோல்டரு 3/4 இன்ச்சு மட்டும் கூட்டி வைங்க போதும். 3.25 வைக்கிறேன் நான் இங்கே. தெரியுதா உங்களுக்கு? இங்கே வச்சுருக்கிறது தெரியுதா? தெரியுது. இங்கே 3.25 வச்சுருக்கேன். ஏன்னா 1/4 இன்ச்சு இங்கே கழுத்துக்கு போயிடும், 1/2 இன்ச்சு இங்கே நம்ம தையலுக்கு போயிடும். 3/4 இன்ச்சு மட்டும் தான் நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம். அப்போது நம்ம அவங்களுடைய ரெடி அளவு வந்துருமா? புரியுதா இது உங்களுக்கு? இதில் வந்து கழுத்து நம்ம தைக்கும்போது 1/4 இன்ச்சு இங்கே தையல் போயிடும். இங்கே ஷோல்டர் ஜாயின் பண்ணுவோமா, ஸ்லீவ் ஜாயின் பண்ணுவோமா, அதில் ஒரு 1/2 இன்ச்சு போயிடும். அப்போ நம்ம கொடுத்த 3/4 இன்ச்சு வந்து மைனஸ் பண்ணோன்னா அந்த அவங்களுடைய ரெடி அளவு வந்துடும், 2.5 வந்துடும். ஓகேவா? ஓகே. இப்போ இந்த ஆம் ரவுண்டை வச்சு, ஆம் ரவுண்டு எவ்வளோ லென்த் இருக்குது அப்படிங்கிறத வச்சு நம்ம வந்து ஆம் ரவுண்டு வரைய போகிறோம். சரியா? இப்போது இதில் ஆம் ரவுண்டு வந்து ஒரு 8.5 இருக்குது. ஆம் ரவுண்டு இதில் 8.5 இருக்குது. அப்போ நம்ம ஒரு 6 வச்சுக்கலாம். சரியா? 8.5 வந்து ஒரு 6 வச்சுக்கலாம். நம்மளுக்கு 8 இருக்குது ஆம் ரவுண்டு அப்படின்னா ஒரு 5.25 வச்சுக்கலாம் இங்கே. சரியா? அப்போ நான் இங்கே ஆம் ரவுண்டு வந்து ஒரு 6 வச்சுக்கிறேன். இதில் இருந்து ஒரு 2 கோடு மார்க் பண்ணி நம்ம மொத்தமாக இங்கே எவ்வளோ மார்க் பண்ணியிருக்கோம்?
கழுத்தகலம் ஷோல்ட்ரு இந்த ரெண்டோட அளவும் சேர்த்து நம்ம இங்கே மார்க் பண்ணணும். ஆம் ரவுண்டுக்கு ஷோல்ட்ரு ஃபுல்லாக நம்ம இங்கே மார்க் பண்ணியிருக்கோம்ல, இதுதான் ஃபுல் ஷோல்ட்ரு. ஃபுல் ஷோல்ட்ரு நம்ம மார்க் பண்ணியிருக்குமா? ஃபுல் ஷோல்ட்ரு எவ்வளோ வருது? 6 இன்ச்சு வருது. இந்த பக்கம் 2.25, இந்த பக்கம் 3.25. இது மொத்தமாக சேர்த்தா எவ்வளோ வருது? 6 இன்ச்சு வருது. புரியுதா? 6 இன்ச்சு. இந்த 6 இன்ச்சை அப்படியே இங்கே வைக்கிறோம். ஆம் ரவுண்டுக்கு வச்சுட்டு இப்படி ஒரு கோடு. தெரியுதா? இப்போ நான் வரைஞ்சிருக்க இந்த கோடு தெரியுதா? இப்போ இதில் நம்ம 6 இன்ச்சு ஷோல்ட்ரு அதை இங்கே வச்சுருக்கோம். இது வந்து நம்ம ஆம் ரவுண்டை கால்குலேட் பண்ணிவிட்டு 8.5 அப்படின்றதுனால 6 இன்ச்சு வச்சுருக்கோம். சரியா? 9க்கு மேலே போச்சு அப்படின்னா நம்ம இதனுடைய அளவை வந்து கூட்டிக்கலாம். ஒரு 6.25 6 அப்படின்னு கூட்டிக்கலாம். இப்போ 8 இன்ச்சு தான் இருக்குது ஆம் ரவுண்டு அவங்களுக்கு அந்த ப்ளவுஸில் அப்படின்னா இந்த இடத்துல இது ஒரு 5.25 வச்சுக்கலாம். ஒரு 7.5 இன்ச்சு தான் ஆம் ரவுண்டு அவங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் 5.5 வச்சாலே போதும். 8.5 இருக்குது, அதனால் நான் 6 இன்ச்சு வச்சுருக்கேன். சரியா? இதை கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 7.5 இன்ச்சு ஆம் ரவுண்டு வருது ப்ளவுஸில் அப்படின்னா நம்ம எவ்வளோ வைக்கணும்? 5.5 வைக்கணும். ஒரு 8 இன்ச்சு வருது ஆம் ரவுண்டுன்னா நம்ம எவ்வளோ வைக்கணும்? 5.25 வைக்கணும். இப்போ 8.5 வருதுன்றதுனால நான் 6 இன்ச்சு வச்சுருக்கேன். சரியா? இப்போ இந்த ஆம் ரவுண்டில் 6 இன்ச்சு இருக்கா, இதை அப்படியே டேப்பை வச்சு பாதியாக மடிச்சுக்கோங்க. பாதியாக மடித்து ஒரு அளவு மார்க் பண்ணிக்கோங்க. தெரியுதா இது உங்களுக்கு? அதே மாதிரி இந்த பக்கமும் 6 இன்ச்சு வச்சு டேப்பில் 2 அப்படி மடிச்சுட்டு இங்கே ஒரு மார்க் கொடுத்துருங்க. இங்கே ஒரு மார்க், இங்கே ஒரு மார்க். ஓகேவா? அப்போது இங்கே இருந்து ஒரு 1.25 இன்ச்சு மட்டும் மார்க் பண்ணிவிட்டு இதை 3ஐயும் இப்படி ஜாயின் பண்ணிடுங்க. நம்மளுடைய ஆம் ரவுண்டு ரெடி. ஓகேவா? இது தெரியுதா உங்களுக்கு? இது வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நான் ஒரு 10 இயர்ஸாக நான் ப்ளவுஸ் தைக்கிறேன். இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் கற்றுக்கிட்டதை உங்களுக்கு சொல்லித்தரேன். நான் இது கால்குலேஷன்ஸ்லாம் கிடையாது. நான் ஒரு 10 இயர்ஸாக அதாவது என்கிட்ட இப்போ நான் ஒரு லட்சத்துக்கு மேலே ப்ளவுஸ் தைச்சிருப்பேன். நிறைய பேருக்கு அளவு எடுத்திருப்பேன். அப்படிங்கும்போது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் தான் இவ்வளோ வச்சா இவ்வளோ தான் வரும், 8.5 இருந்தேன்னா 6 தான் வரும் அப்படிங்கிற என்னோடய அனுபவம் தான் இது. ஆறு வச்சுக்கலாம். 8ன்னா நீங்கள் 5.25 வச்சுக்கலாம், போதும். வச்சுக்கலாம். 8.5ன்னா 6 வச்சுக்கலாம். உங்களுக்கு 7.5 இன்ச்சு ஆம் ரவுண்டு வருதுன்னா நீங்கள் 5.5 வச்சுக்கலாம், போதும். ஆம் ரவுண்டு 10ல் வந்துச்சுன்னா நீங்கள் இங்கே கீழே இறக்கிக்க வேண்டியதான். 6.25 வச்சுக்க வேண்டியதான். 10 வந்துச்சுன்னா நீங்கள் 6.25 தாராளமாக வச்சுக்கலாம். அவங்கன்னா ரொம்ப வெயிட்டாக இருப்பாங்க, ரொம்ப குண்டாக இருப்பாங்க. அப்புறம் நான் இதில் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இப்போ நம்ம கழுத்து அகலம் வரைஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா, இது வந்து நம்ம வரைஞ்சிருக்கிறது வந்து மீடியமாக இருக்கும். இந்த ஷோல்ட்ரு கழுத்து வந்து மீடியமாக இருக்கும். எனக்கு வந்து கழுத்து நல்லா விரிவாக வேணும் அப்படின்னு கேட்பாங்க. இந்த ஷோல்ட்ரு வந்து இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஷோல்ட்ரு கம்மியாக வேணும், எனக்கு இந்த கழுத்து அகலம் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஷோல்டரை கம்மி பண்ணிடணும். இதை கூட்டிகிட்டு இதை குறைச்சிடணும். புரியுதா உங்களுக்கு? ஆமாம், அதையும் உள்ளுக்கு எடுத்துகிட்டு போகணும். நம்ம 1/2 இன்ச்சு டாட் பிடிப்போம். அதே மாதிரி 2 பக்கமும் டாட் பிடிப்போம். நம்மளுக்கு 1 இன்ச்சு அதில் போயிடும். அதனால தான் நான் இதில் வந்து எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு சேர்த்துக்கோங்கன்னு சொல்கிறேன்.
ஓகேவா? இது வந்து தச்ச ரெடி அளவு இது வரைக்கும் இருக்குது. இது வரைக்கும் இதை விட 2 இன்ச்சு மார்க் பண்ணணும். இதை விட 2ஆக மடிச்சுட்டு இதை விட 2 இன்ச்சு நம்ம என்ன செய்யணும், எக்ஸ்ட்ராவாக மார்க் பண்ணணும். நான் இப்போ பண்ணுறேன். 11 கொடுத்துருக்கு. நான் அதில் 13 மார்க் பண்ணிக்கிறேன். தெரியுதா உங்களுக்கு? இதில் மார்க் பண்ணியிருக்கேன், தெரியுதா? இதில் மார்க் பண்ணிட்டேன், பாக்ஸ் மாதிரி போட்டுட்டேன். தெரியுது தானே உங்களுக்கு? இதை வந்து நம்ம அப்படியே கட் பண்ணிக்கலாம். மகேஸ்வரி இருக்கீங்களா? மகேஸ்வரி, மகேஸ்வரி இருக்கீங்களா? புரியுது இல்லைடா உங்களுக்கு? பிளஸிக்கு புரியுதில்ல? இப்போ இந்த இது வந்து இந்த பாக்ஸ் போட்டிருக்கேன்ல, அது எப்படின்னு சொன்னேன்னு புரியுதில்ல? அளவு ப்ளவுஸ்லேருந்து எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கணும். புரியுது? ஓகே. ஆமாம், ஓகே. மகேஸ்வரி வந்துட்டாங்களா? இதை இப்போ கட் பண்ணிடலாமா? இந்த பேக் பீஸை கட் பண்ணிடலாமா? கட் பண்ணிடுவோம்மா? இதில் வந்து நான் இதை ரவுண்டை வந்து கட் பண்ணல. இந்த ரவுண்டை கட் பண்ணக்கூடாது. இந்த ரவுண்டை கட் பண்ணாமல் இங்கேருந்து மட்டும் இப்படி கட் பண்ணுறேன். என்னதை நம்ம மார்க் பண்ணியிருக்கோமோ, எதை மார்க் பண்ணியிருக்கோமோ அதை மட்டும் கட் பண்ணி எடுக்கணும். சரியா? வேறு எக்ஸஸாக வந்து எங்கேயுமே எந்த பீஸையுமே இது இப்படி போய் கட் பண்ணிவிட்டு நம்ம இந்த பீஸ் எடுக்கக்கூடாது. ஏன்னா இந்த இடம் நம்மளுக்கு தேவைப்படும். கிராஸில் போட்டு வரையும் போது நம்மளுக்கு தேவைப்படும். இதை மட்டும் கட் பண்ணி எடுக்கணும் துண்டா. ஓகேவா? இப்போ இவங்களோட ப்ளவுஸ் வந்து கிராஸ் கட்டிங் தான், அதனால் நம்ம கிராஸில் போட்டுடலாம். சரியா? எப்படி போடுறேன்? இன்னும் நல்ல கிராஸ் வேணும் அப்படின்னாங்கன்னா இப்படி போட்டுக்கலாம். நல்ல கிராஸ் வேணும் எங்களுக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த கிராஸில் போட்டுக்கலாம். அவங்க வந்து நல்லா கிராஸ் கேட்கல, எனக்கு வந்து கிராஸ் வந்து மீடியமாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 2 டைப்பில் கிராஸ் போட்டுக்கலாம். இப்படி போட்டுக்கலாம், இந்த பக்கம் போட்டு இப்படி கிராஸ் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த பக்கம் இப்படி இதை திருப்பி போட்டு இந்த பக்கம் கிராஸ் போட்டுக்கலாம். இதுதான் நான் இந்த பக்கம் போடும்போது தான் கிராஸ் நல்லா வந்து வரும். ஓகேவா? கிராஸ் வந்து எப்படி வரும்? நல்லா வந்து வரும். ஓகேவா? ஆனால் வந்து அவங்க மீடியமாக தான் கேட்குறாங்க. அப்படிங்கும்போது நம்ம இப்படியே போட்டுக்கலாம். சரியா? இப்படி போட்டு இந்த 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 ஏரியாவை வந்து அப்படியே நம்ம வரைஞ்சிக்கிறோம். போட்டுட்டு இதை வந்து அப்படியே நம்ம வரைஞ்சிக்கிறோம். ஓகேவா? இப்போ நான் சுற்றி என்ன செஞ்சுட்டேன், சுற்றி வரைஞ்சிட்டேன். பேக் பீஸை போட்டுட்டு சுற்றி வரைஞ்சிட்டேன். இந்த இடம் வந்து மேலே வந்துருச்சு. இந்த 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 இருக்குது பார்த்தீங்களா? இந்த இடம் வந்து ஈக்குவலாக இல்லை, ஆனால் மேலே வந்துருச்சு. அதனால் என்ன பண்ணுறேன்னா, நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 6.25 வச்சு முன்கழுத்தை வந்து இங்கே மார்க் பண்ணிடுறேன். நான் ப்ளவுஸில் உள்ள அளவை பார்க்கல. நான் இந்த கிளாத்தை வெளியில் எடுக்கணும். இதை வரைஞ்சிட்டேன் சுற்றி. இதை வந்து இப்போ நான் வெளியில் எடுக்கணும். அதனால் நான் இங்கே ஒரு அப்ராக்சிமேட்டாக, ஏன்னா வெளியில் எடுத்தேன்னா இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடம் கேப்பாக இருக்கா, அதனால் நான் வந்து ஃபஸ்ட்டு அப்ராக்சிமேட்டாக இங்கே வரைஞ்சிக்கிறேன். இது எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த உயரம் வந்து இதில் எக்ஸாக்டாக இதில் கிளாத் இல்லாதனால நம்மளுக்கு மார்க் பண்ண முடியாது. அதனால் நான் வந்து என்ன பண்ணுறேன்,
இந்த ஒரு 6.25 அப்ராக்சிமேட்டாக மார்க் பண்ணி இந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு இப்படி எடுத்துக்கிறேன். சரியா? இதை எடுத்த உடனே நம்ம பண்ணக்கூடிய முதல் வேலை என்ன அப்படின்னா உள்வெட்டு. அதை வந்து வரைஞ்சிடணும். இங்கே ஆம் ரவுண்டில் தூக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? ஆம் ரவுண்டில் எனக்கு எக்ஸஸாக வருது, இந்த இடம் மட்டும் புடச்சிக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அதுக்காக இந்த உள்வெட்டு. இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச்சுக்கு கம்மியாக அப்படி வரைஞ்சிக்குவோம். தெரியுதா? இது வந்து உங்களுக்கு நான் வரைஞ்சிருக்கிறது தெரியுதா? தெரியுது. இந்த இடத்துல மட்டும் இப்படி வரைஞ்சிக்கணும். வரைஞ்சிட்டுனா என்ன செய்யாது, இந்த இடத்துல நம்மளுக்கு லூஸ் கிடைக்காது, நல்ல ஃபிட்டாக வரும். இப்போ ப்ளவுஸில் ஃப்ரண்ட் நெக்கு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். சரியா? முன்கழுத்தை வந்து எப்படி இருக்குன்னு அளந்துக்கலாம். இப்படி வச்சு அளந்துக்கோங்க. இதில் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 6.5 கொடுத்துருக்காங்க. தெரியுதா உங்களுக்கு? இப்படி வச்சு இந்த இடத்துல ஹூக்கு மாட்டுறது இருக்குது, இதை நான் அப்படி அளக்கிறேன். 6.5 கொடுத்துருக்காங்க. இப்போது நம்ம இங்கே ஒரு 4 இன்ச்சு அப்போ இறக்கிடலாம். 6.25 மார்க் பண்ணியிருக்கோமா? அப்போ 6.5னா ஒரு 4 இன்ச்சை இறக்கிக்கலாம். இந்த பக்கம் 6.5 மார்க் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நம்ம இங்கே இருந்தும் 6.5. நம்ம கழுத்து அகலம் எவ்வளோ அதில் வச்சுருந்தோம்? 2.25 வச்சுருந்தோமா? அதில் இருந்தும் ஒரு மார்க்கு. இந்த 2 மார்க்கையும் ஜாயின் பண்ணிடலாம். இங்கே இருந்தும் ஒரு 2.25 மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே இருந்தும் 2.25 மார்க் பண்ணிவிட்டு இதை ஜாயின் பண்ணிடலாம். ஓகேவா? ஜாயின் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ரவுண்ட் எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம ஃப்ரண்ட்டு வந்து நம்ம மார்க் பண்ணது கரெக்டாக அப்படின்னு செக் பண்ணணும். அப்போ எப்படி செக் பண்ணுறது? இதை வந்து அளந்துருங்க. 4 இன்ச்சு டேப்பை தள்ளியே வச்சுட்டு இதை வந்து அளந்துருங்க. இப்படி ரொட்டேட் பண்ணணும். 9.25 வருது. 9.25 அளக்கும்போது 9.25 வருது. அப்போது இதில் வந்து நமக்கு எவ்வளோ இருக்குதுன்னு இதையும் அளந்துடணும். இந்த தச்ச ஃப்ரண்ட் பீஸு எவ்வளோ இருக்குது அதையும் அளந்துடணும். எவ்வளோ இருக்குதுன்னு அளந்துடலாம். இதில் வந்து 8.25 இருக்குது. நம்ம அப்போ 4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வரைஞ்சிருக்கோன்னு அர்த்தம். இதில் வந்து 8.25 இருக்குது. இதில் எவ்வளோ இருக்குது? 9.25 இருக்குது. இதில் நம்ம 4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வரைஞ்சிருக்கோம். எப்படி அப்படின்னா, இருங்க உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே நம்ம தைக்கும்போது 4 இன்ச்சு உள்ளே போயிடும். நம்ம இங்கே கொக்கி பட்டி வைப்போமா? இங்கே ஃப்ரண்ட்டில் தானே கொக்கி பட்டி இங்கே வைப்போம். இங்கே வந்து 4 இன்ச்சு உள்ளே போயிடும். அப்போ இங்கே வந்து 1/2 இன்ச்சு உள்ளே போயிடும். 3/4 இன்ச்சை கழிச்சிட்டேன்னா 9.25 எவ்வளோ வரும்? 8.5 வருமா? 8.5 வரும். அப்போது இங்கே எவ்வளோ இருக்குது? 8.25 தான் இருக்குது. அப்போ நம்ம 4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வரைஞ்சிருக்கோம். அப்போ என்ன செய்யணும்? லைட்டாக மேலே வந்து தூக்கி இப்படி வரைஞ்சிடணும். அவ்வளோதான். இது ஃபஸ்ட்டு வரைஞ்சது, இது செகண்ட் வரைஞ்சது. புரியுதா இப்போ உங்களுக்கு? இப்போ நம்ம இதை 6.5 போட்டு இதை வந்து 2.25 கழுத்தகலம் போட்டு வரைஞ்சிட்டோம். வரைஞ்சிட்டு இது என்ன பண்ணணும்? டேப்பை வந்து 4 இன்ச்சு தள்ளி வச்சுக்கோங்க. நம்ம தையல் போடுற இடம் எங்கேயோ அங்கே வச்சு நம்ம அளக்கணும். 4 இன்ச்சு. புரியுதா உங்களுக்கு? 4 இன்ச்சு தள்ளி ஃப்ரண்ட்டு. இல்லைன்னா இன்னொரு டைம் கூட நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேக் பீஸை வெட்டிட்டேன். இந்த பேக் பீஸை எப்படி கட் பண்ணேன் அப்படின்னா, இந்த பின்பக்கம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த பின்பக்கம் இது வந்து பேக் பீஸு. இதில் 6 தான் வச்சுருக்கோம். இதில் 7.5 வச்சுட்டு 3.5 இன்ச்சு வந்து நம்ம போட் நெக்குக்கு எடுக்கணும். போட் நெக்குக்கு எடுக்கணும். கீழே வந்து அந்த உயரம் வந்து நம்ம இங்கே வந்து இந்த நார்மல் ப்ளவுஸுக்கு எவ்வளோ 9 இன்ச்சு வச்சுருக்கோமா? 9 இன்ச்சு வைக்கக்கூடாது. போட் நெக்குக்கு வந்து 4 to 4.5. அதுக்கு மேலே போனால் போட் நெக் மாதிரி இருக்காது, நார்மல் நெக் மாதிரி ஆகிடும். புரியுதா? இப்போ 15 இன்ச்சு ஷோல்ட்ரு அப்படின்னா நம்ம 7.5 மார்க் பண்ணுவோம். 7.5ல் 3.5 கழுத்து அகலம் வைக்கணும். கழுத்து அகலம் வந்து 3.5 வைக்கணும்.
இதில் நான் 2.25 வச்சுருக்கேண்ணா. இதில் 2.25. இது வந்து நார்மல் ப்ளவுஸ். போட் நெக்கு அப்படின்னு வரும்போது இங்கே எவ்வளோ வரும்? 3.25 3.5 வைக்கணும். புரியுதா உங்களுக்கு? வச்சேன்னா இங்கே வரும், இப்படி வரும், 3.25 வரும். இதில் வந்து இதில் பாக்ஸ் போட்டுட்டு நீங்கள் வரையணும். இதில் பாக்ஸ் போட்டுட்டு அப்புறம் நீங்கள் வரையணும். புரியுதா உங்களுக்கு? சரி, போட்டு பாருடா ப்ளவுஸ் போட்டு. சரியா? இதை போட்டு இப்போ நான் ஃப்ரண்ட் பீஸ்லாம் வரைஞ்சிருக்கேன். இந்த ப்ளவுஸை இப்படி போட்டுட்டு இந்த பேக் பீஸை இதில் போட்டுட்டு இப்போ ஃபுல்லாக சுற்றி வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இந்த பேக் பீஸை இப்போ ஃப்ரண்ட் பார்த்து எடுக்கணும். அதுக்காக இது ஃபுல்லாக போட்டுட்டு நான் வந்து வரைஞ்சி எடுத்திருக்கேன். இப்போ முன்கழுத்து வந்து நம்ம அளக்கலை. நம்ம இந்த கிளாத் இங்கே வந்து எக்ஸஸாக வரல, கம்மியாக இருக்குது இந்த இடம். தெரியுதா? இதுலேருந்து எடுத்துட்டோன்னா இந்த முக்கோணம் வரல, இந்த கிளாத் அளவுக்கு வரல. இங்கே கொஞ்சம் கேப் கிடைக்குது. இங்கே ஓகே, இந்த கழுத்து அகலத்துக்கு வரைந்தாச்சு. இதில் வந்து நம்ம கேப் இல்லை. இது வந்து நம்மளுக்கு கட்டிங்கில் போயிடும். அதனால் இந்த இடம் நம்மளுக்கு தேவையில்லை. புரியுதா உங்களுக்கு? இந்த இடம் வந்து கட்டிங்கில் போயிடும், அதனால் தேவையில்லை. அப்போது நான் என்ன பண்ணுறேன், அப்ராக்சிமேட்டாக ஒரு 6.25 வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இந்த கிளாத்தை வந்து வெளியில் எடுக்கணும். இப்போ நான் எடுத்துகிட்டு ஃப்ரண்ட் பார்ட் எல்லாமே வரையணும். புரியுதா? இப்போ இதை எடுத்துட்டோம் அப்படின்னா ப்ளவுஸில் வந்து உயரம் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 6.5 கொடுத்துருக்காங்க. ப்ளவுஸில் வந்து இந்த முன்கழுத்து இறக்கம் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 6.5 இருக்குது. இந்த ஷோல்டர்லேருந்து இப்படி வச்சு பார்த்துக்கோங்க. ஷோல்டர்லேருந்து இப்படி வச்சு பார்த்துக்கோங்க. இது ஒரு 6.5 இருக்குது. ஓகேவா? 6.5 இருக்குது. அப்போது நம்ம இங்கே 6.5 அப்படியே வரைஞ்சிடுறோம். இந்த பக்கம் 6.5 வரைஞ்சிட்டோம். இங்கே 6.25 வரைஞ்சிருந்தோமா, அதை விட 4 இன்ச்சு கூட்டி வச்சு மார்க் பண்ணியிருக்கோம். மார்க் பண்ணிவிட்டு இங்கே கழுத்து அகலம் எவ்வளவு? 2.25. 2.25க்கு வரைஞ்சி அது அப்படியே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பாக்ஸ் போட்டிருக்கோம். இங்கே வந்து ரவுண்ட் எடுக்கிறதுக்காக. எடுத்த உடனே இங்கே ஒரு 1/2 இன்ச்சுக்கு இதை மார்க் பண்ணிடணும். ஆமாம், உள்ளுக்கு தள்ளி மார்க் பண்ணும்போது என்ன செய்யாது, நம்மளுக்கு இங்கே வந்து சுருக்கு வராது, உள்ளே வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத்து கிடைக்காது. இந்த துணி இங்கே தொங்குதுன்னு சொல்கிறோம்ல, இங்கே துணி தொங்குதுன்னு சொல்கிறோம்ல, அந்த ஃபால்ட்டு வந்து இங்கே வராது. ஓகேவா? இப்போ இது ஃபுல்லாக இப்போ நான் இது சொன்ன வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு தானே? ஓகே, அடுத்த இது பார்க்கலாமா? சுத்தமாக அடுத்த இது வந்து நம்ம கப்பு வந்து இப்போ நம்ம மார்க் பண்ண போகிறோம். சரியா? கப்பு மார்க் பண்ண போகிறோம். இவங்களோட கப்பு இதுதான். இந்த ஸ்டார்டிங்கில் இருந்து இப்படி இங்கே இது வந்து பட்டி. இது வந்து பட்டின்னு சொல்லுவோம். இந்த பக்கம் பார்த்தீங்களா, இது வந்து பட்டி. நம்ம அளவுகள் எல்லாமே வந்து ஊக்கு எந்த பக்கம் போட்டிருக்காங்களோ அந்த பக்கம் தான் அளவு எடுக்கணும். புரியுதா நான் சொல்கிறது? எல்லா அளவும் நம்ம முன்பக்கம் எடுக்கக்கூடிய எல்லா அளவும் ஊக்கு எந்த பக்கம் வச்சுருக்காங்களோ அந்த பக்கம் தான் அளவு எடுக்கணும். ஊக்கி மாட்டுறாங்கல்ல, இந்த வி வச்சுருக்கோமா, ஊக்கி மாட்டுறாங்கல்ல, அந்த இடத்துல அந்த பக்கத்தில் வச்சு அளவு எடுக்கக்கூடாது. நோட் பண்ணிக்கோங்க. சரியா? ஊக்கு எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம்தான் அளவு எடுக்கணும். அப்போது இந்த கப்பு வந்து நம்ம மார்க் பண்ணுறோம். இந்த கப்பை எப்படி மார்க், ஆமாம், இந்த ஊக்கு பக்கம்தான் அளவு எடுக்கணும். அப்போ தான் கரெக்டாக வரும். இப்போ இந்த பட்டியை நம்ம எடுக்க போகிறோம். இதில் இருந்து இந்த கப்பு மட்டும்தான் இப்போ நம்ம அளவு எடுக்க போகிறோம். இந்த பட்டி தனியாக கட் பண்ணுவோம். சரியா? இந்த கப்பு வந்து இங்கே எவ்வளோ இருக்குது அப்படின்னா இவங்களுக்கு 4.25 இருக்குது.
இந்த கோடு தெரியுதா? ஆ இந்த கோடு தெரியுதா? ஆ இதோட எவ்வளோ இருக்குது உங்களுக்கு? 4.25 இருக்குது. எவ்வளோ இருக்குது? 4.25. அப்போ இதில் நம்ம 1.25 இன்ச்சு கூட்டி வைக்கணும். 4.25, 5.25, 5.5 வைக்கணும். இங்கே எவ்வளோ வைக்கணும்? 5.5 வைக்கணும். இது வந்து சாதா ப்ளவுஸு. நான் தைக்க போகிறது லைனிங் ப்ளவுஸுன்றதுனால நான் இன்னும் எக்ஸ்ட்ரா 1/4 இன்ச்சு கூட்டி வச்சுக்கிறேன். அது ஏன் சிஸ் அது போட்டு வச்சுக்கணும்? ஏன்னா இது சாதா ப்ளவுஸு, சிங்கிள் இது கிளாத்து. லைனிங்ன்ற போது டபுள் கிளாத் வரும். ஓகேவா? அப்போது அந்த கப்பு வந்து மேலே ஏறிடும், அவங்களுக்கு ஒரு 1/2 இன்ச்சு மேலே ஏறிடும். அதனால் இங்கே நான் 1/4 இன்ச்சு கூட்டி வச்சுக்கிறேன். 5.25. அவங்களுக்கு இந்த கப்பு 4.25 தான் இருக்குது. இதில் 4.25 தான் இருக்குது. 4.25 இருக்குது. நம்ம 1.25 கூட்டினோன்னா எவ்வளோ வரும்? 5.25, 5.5 வரும். இந்த 5.5, 1.25 ஏன் வைக்கிறோம், ஏன் கூட்டுறோங்கிறத நான் சொல்கிறேன். இந்த இடத்துல மடித்து தைப்போமா, அதில் ஒரு 1/4 இன்ச்சு போயிடும், 1/4 இன்ச்சு ஒரு நூல் போயிடும். அப்புறம் இந்த இடத்துல டாட்டு பிடிப்போமா, இந்த இடத்துல டாட்டு பிடிப்போமா, இந்த இருக்குது பார்த்தீங்களா டாட்டு பிடிப்போமா, அதில் இப்படி 2 வச்சு 1/4 இன்ச்சு டாட்டு பிடிப்போம். அதில் ஒரு 1/2 இன்ச்சு போயிடும். அப்போ எவ்வளோ ஆச்சு? 3/4 இன்ச்சுக்கு மேலே ஆயிடுச்சா? இங்கே வந்து நம்ம தையல் போடுவோம்ல, பட்டி ஜாயின் பண்ணுவோம்ல, அதில் ஒரு 1/2 இன்ச்சு தையல் போடுவோம். அப்போ நம்மளுக்கு இங்கே 1.25 ஈக்குவல் ஆயிடுச்சா? நம்ம எக்ஸஸாக எடுத்தாமோ அந்த இது வந்து ஈக்குவல் ஆயிடுச்சா? ஈக்குவல் ஆகும்போது நம்மளுக்கு இந்த கப்பு கரெக்டாக வந்துடும். இப்போ புரிஞ்சுதா உங்களுக்கு? இதிலேருந்து 1.25 எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது எங்கெங்கெல்லாம் நம்ம ஸ்டிச்சிங் கொடுக்குறோம் அது போக வரக்கூடியதான் இதோட நம்ம அளவு ப்ளவுஸில் உள்ளது. அதுபடி மார்க் பண்ணிடலாமா? இங்கே வந்து நான் எக்ஸ்ட்ரா 1.25 விட ஒரு 1/4 இன்ச்சு கூட்டி வச்சுருக்கேன். ஏன்னா இது சாதா ப்ளவுஸுன்றதுனால. ஓகேவா? இப்போ இங்கே மார்க் பண்ணிட்டேன். மார்க் பண்ணிவிட்டு இவங்க டாட்டு எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். இந்த இருக்குல்ல ஃபஸ்ட்டு டாட், இந்த டாட்டு இந்த 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 இருக்குது பார்த்தீங்களா, இந்த டாட்டு இதில் இருந்து எவ்வளோ உயரம் இருக்குது, எவ்வளோ லென்த்து வந்து இருக்குதுன்னு பார்க்கணும். 3 இன்ச்சு வச்சுருக்காங்க. எவ்வளோ வச்சுருக்காங்க? 3 இன்ச்சு வச்சுருக்காங்க. அப்போது நம்ம இங்கே மார்க் பண்ணியிருக்கோமா, இது தெரியுதா உங்களுக்கு? இந்த இடத்துல இருந்து 3.25 வைக்கணும். இப்படி ஸ்ட்ரைட்டாக நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதிலேருந்து டேப்பை இப்படி ஸ்ட்ரைட்டாக 3.25 வைக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இடத்துல இப்படி வச்சு மார்க் பண்ணுவாங்க. இதை இப்படி எடுத்துக்குவாங்க, இதை இப்படி சென்டராக எடுத்துக்குவாங்க. ஒரு சிலர் இப்படி மார்க் பண்ணுவாங்க, இப்படி வச்சு இப்படி மார்க் பண்ணுவாங்க. பார்த்துருக்கீங்களா? நம்ம அப்படி மார்க் பண்ணல, நம்ம இங்கே எக்ஸஸாக வச்சிட்டோம். அந்த கப்பு வந்து மார்க் பண்ணிட்டோம். மார்க் பண்ணிவிட்டு அதிலிருந்து ஸ்ட்ரைட்டாக இப்படி 3.25 வைக்கிறோம். இந்த கோடு கரெக்டாக எங்கே வரையணும், இந்த கோடை வந்து எங்கே வரையணும், இந்த 3.25 வந்து இப்படி நம்ம மார்க்கிங் எங்கே கரெக்டாக வரணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இங்கே இருந்து அளந்துடணும். இங்கே வந்து கிளாத் இல்லை, இங்கேருந்து நம்ம இங்கே மார்க் பண்ணியிருக்குமா, அது வந்து எவ்வளோ வருது? 12.25 வருது. அதே மாதிரி இந்த பக்கமும் இந்த சென்டர் ஷோல்டர்லேருந்து வச்சு 12.25 ஒரு கோடு. நம்ம இங்கே மார்க் பண்ணியிருக்கோம்ல, 5.25 மார்க் பண்ணியிருக்கோம்ல, இங்கேருந்து நம்ம இங்கே ப்ளவுஸு ஸ்டார்ட் ஆகுதுல்ல, அந்த இடத்துல இருந்து இங்கே வரைக்கும் எவ்வளோ இருக்குது? 12.25 இருக்குது. அதே லென்த்து. ஆமாம், இந்த ஷோல்டர்லேருந்து
12.25 இருக்குது. அதே லென்த்து இங்கே நம்மளுக்கு சென்டர் ஷோல்டர்லேருந்து இந்த 12.25க்கு மார்க் பண்ணிடணும். மார்க் பண்ணிவிட்டு இது ஒரு கோடு, இது ஒரு கோடு போட்டுட்டேன். சரியா? இங்கே இருந்து 1.25 இன்ச் எடுத்துக்கிறேன். இங்கே இருந்து 1.25 இன்ச், இங்கே இருந்து 1.25 கீழே இறக்கி இதை எப்படி கிராஸ் கோடு எடுத்துக்கிறோம். ஓகே, இதில் வந்து 40 சைஸுக்கு மேலே இருக்காங்க, ப்ளவுஸு வந்து 38க்கு மேலே போச்சு அப்படின்னா இது வந்து 1.5 வச்சுக்கணும். போனால் இது வந்து எவ்வளோ, இந்த உயரத்தை வந்து 1.25 வைக்கக்கூடாது, 1.5 வச்சுக்கணும். அதே மாதிரி இந்த அகலமும் அவங்க வெயிட்டுக்கு ஏற்றாப்புல சேஞ்ச் ஆகும். இந்த அகலமும் அவங்க வெயிட்டுக்கு ஏற்றாப்புல சேஞ்ச் ஆகும். நான் இதில் உங்களுக்கு காட்டினேன் இல்லை, இந்த 3 வந்து இந்த இதில் 3 இன்ச்சு இருக்கா ப்ளவுஸில், இந்த பார்த்தீங்களா 3 இன்ச்சு இருக்கா. இந்த 3 இது இங்கே எப்படி வரும்னு காட்டுறேன். இந்த கிராஸ் எடுத்துட்டோமா, இங்கேருந்து வரும்போது 4 வருதா, 4 இன்ச்சு வருதா. அப்போது இங்கே நம்ம டாட் எடுப்போம். டாட் எடுத்தது போக வச்சிங்கன்னா நம்மளுக்கு என்ன வந்துடும், 3 இன்ச்சு வந்துடும். புரியுதா உங்களுக்கு? இதுதான் டாட் எடுப்போம். இந்த 2 பக்கமும் இப்படி எடுப்போம். இந்த பக்கம் கோடு வரைஞ்சிட்டு நான் உங்களுக்கு டாட் மார்க் பண்ணுறேன். சரியா? அப்போது இது பேலன்ஸ் இருக்கிறது வந்து நம்மளுக்கு அந்த ப்ளவுஸில் உள்ள அளவு இங்கே வந்துடும். ஓகேவா? அப்போ இந்த பக்கம் நம்ம வந்து இந்த சைடு ஒரு சைடு மார்க் பண்ணிட்டோம். அப்போ அந்த பக்கம் மார்க் பண்ணணும். தெரியுதா உங்களுக்கு? இதில் நல்லா கிளியராக தெரியுதா? இந்த பக்கம் தெரியுதா? இதில் வந்து நம்ம இது இந்த ப்ளவுஸோட இது ஆம் ரவுண்டு. ஆம் ரவுண்டில் இருந்து இந்த பட்டி இருக்குது பாருங்கள், இந்த பட்டி தெரியுதா? இந்த பட்டி வரைக்கும் எவ்வளோ இருக்குது, 5.5 இருக்குது. அப்போ நம்ம 1/2 இன்ச்சு மட்டும், 1/2 இன்ச்சு மட்டும் கூட்டி 6ன்னு வச்சுக்கணும் இங்கே. அவ்வளோதான், ரொம்ப வைக்க வேண்டாம். ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் தான் கூட்டுறோம், 0.5 தான் கூட்டுறோம். அளவு ப்ளவுஸில் இருந்ததை விட ஒரு 1/2 இன்ச்சு மட்டும்தான் என்ன செய்கிறோம், கூட்டி வைக்கிறோம். 5.5 இருக்குது, இதில் 6 வைக்கிறோம். அவ்வளோதான். வச்சுட்டு நம்ம இந்த இதை வந்து இப்படி வரைஞ்சிடுறோம். புரிஞ்சிச்சா இப்போ உங்களுக்கு? இது இதில் 1/2 இன்ச்சு போதும். இந்த இருக்குல்ல பார்த்தீங்களா, இது வந்து நம்ம எக்ஸஸாக கொடுத்துருக்கோம். இல்லை, 1/2 இன்ச்சு கொடுத்துருக்கோம். இங்கே நம்ம வந்து தையலுக்காக எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோமா. இங்கே பாருங்கள், இதில் நான் அளவு ப்ளவுஸை வைக்கிறேன். இப்போ நம்ம தச்சு முடிக்கும்போது இங்கே தான் வரும். நம்ம தச்சு முடிக்கும்போது இங்கே தான் வரும். ஆமாம், இங்கே தான் வரும். நம்ம டாட் எல்லாம் பிடிச்சது போக நம்ம அந்த பட்டி வந்து இங்கே பாருங்கள் இவ்வளோ தான் இருக்குது. டாட் எல்லாம் பிடிச்சா இங்கே வந்துடும். அப்போம்போது இங்கே பாருங்கள், இதெல்லாம் நான் அந்த அளவு ப்ளவுஸை வைக்கிறேன். இதில் ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்குது, இதில் ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்குது. இங்கே தெரியுதா? தெரியுது. அப்போ அது ஈக்குவல் வந்துடும், இதோட அளவுக்கு ஈக்குவல் வந்துடும். இது உள்ளே வரும்போது இதோட அளவு அதிகமாக இருக்கும். அப்போ இது ஈக்குவல் பண்ணிடும், இதே அளவுக்கு வந்துடும். புரிஞ்சில்ல உங்களுக்கு? ஓகே. இதை நம்ம ஃப்ரண்ட் பீஸ் இப்போ கட் பண்ணிடலாமா? ஓகே. எப்போதுமே நம்ம இதில் என்ன மார்க் பண்ணியிருக்கோமோ அதை மட்டும்தான் கட் பண்ணணும். வேறு எதையுமே எக்ஸஸாக என்ன பண்ணிடக்கூடாது, கட் பண்ணிடக்கூடாது. சரியா?
நம்ம பின் பீஸ் மார்க் பண்ணும்போதும் கை மார்க் பண்ணும்போதும் இந்த எல் ஸ்கேலை வந்து யூஸ் பண்ணணும். சரியா? ஏன்னா இப்படி வச்சு பார்க்கும்போது எப்படி தெரியுது? ஈக்குவலாக தானே தெரியுது. நம்ம கண் பார்வைக்கு எப்படி தெரியுது? ஈக்குவலாக தானே தெரியுது. ஆனால் இந்த ஸ்கேலை வைக்கும்போது இதில் உள்ள டிஃப்ரெண்ட் வந்து நம்மளுக்கு தெரியும். சரியா? இப்போ வைக்கிறேன் பாருங்கள். தெரியுதா? டிஃப்ரெண்ட் தெரியுதா? இதை எடுத்துட்டால் நம்மளுக்கு எப்படி தெரியுது? ஈக்குவலாக தானே தெரியுது. இதில் டிஃப்ரெண்ட் தெரியல. இது வைக்கும்போது தான் கரெக்டாக இந்த எட்ஜில் இப்படி வைக்கும்போது தான் இதில் வந்து எவ்வளோ எக்ஸஸாக இருக்குது பாருங்கள். 4 இன்ச்சுக்கு மேலேயே என்ன செய்யுது? எக்ஸஸாக இருக்குது. இது நம்ம இப்படியே வச்சு கட் பண்ணி தைக்கும்போது நம்மளுக்கு வந்து இங்கே ஆம் ரவுண்டு வரைக்கும் இது ஃபால்ட் பண்ணும். இந்த ஒரு 4 இன்ச்சு அளவு நம்மளுக்கு இங்கே ஆம் ரவுண்டு வரைக்கும் மேலே ஏற்ற இறக்கத்துக்கு வந்து இதை ஃபால்ட் பண்ணி விட்டுரும் நம்மளுக்கு ப்ளவுஸில். சரியா? அதுவும் ஒரு கையில் தான், ஒரு கை அளவில் தான் அந்த 4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்குது. கீழே உள்ள பீஸு எக்ஸ்ட்ரா இல்லை. தெரியுதா? அந்த பாருங்கள். இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். டெய்லரிங்க்கு வந்து எல் ஸ்கேல் வந்து ரொம்ப முக்கியம். சரியா? சின்ன சின்ன நுணுக்கங்கள் தான் நம்மளை வந்து ஒரு பர்ஃபெக்ஷனை வந்து கொண்டு வந்து கொடுக்கும். இதில் வந்து ஒரு 7 இன்ச்சு மட்டும் மார்க் பண்ணிக்கிறேன். 7 இன்ச்சு வந்து ரெடியாக வேணும் அவங்களுக்கு. அப்போது நம்ம இங்கே 1 இன்ச்சு தையலுக்காக சேர்க்கணும். 8 இன்ச்சு வச்சுக்கிறேன். 1 இன்ச்சு எவ்வளவு? தையலுக்கு. கீழே 1/2 இன்ச்சு ஜாயின் பண்ணுறதுக்கு, மேலே 1/2 இன்ச்சு தையலுக்கு. புரிஞ்சுதா? புரிஞ்சுது. இவ்வளோ வரைக்கும் இருக்குமா? அந்த லென்த் ஸ்லீவுக்கு இந்த பக்கம் 3 இன்ச்சு மட்டும்தான் கம்மி பண்ணி வைக்கணும். இப்போ நான் இங்கே 8 மார்க் பண்ணிட்டேனா? இங்கே 8 மார்க் பண்ணிட்டேனா? இதுவே லென்த் ஸ்லீவாக வச்சோன்னா இந்த பக்கம் நான் 5 தான் மார்க் பண்ணுவேன். 5 மார்க் பண்ணுவேன். நீளம் லென்த்தான ஸ்லீவ் அப்படின்னா, இதுலேயே ஹாஃப் ஸ்லீவ் அப்படின்னா இந்த பக்கம் 8 மார்க் பண்ணால் இந்த பக்கம் 4 தான் மார்க் பண்ணுவேன். புரியுதா உங்களுக்கு? இதில் இந்த பக்கம் 9 இன்ச்சுன்னு வச்சுக்கோங்க. லென்த்து ஸ்லீவ் 9 இன்ச்சு அப்படின்னா இந்த பக்கம் நான் 6 இன்ச்சு மார்க் பண்ணுவேன். 3 லெஸ் பண்ணிவிட்டு. ஹாஃப் ஸ்லீவ்னால் இந்த பக்கம் வைக்கிறதுக்கு பாதி அந்த பக்கம் வைக்கணும். லென்த்து ஸ்லீவ்னால் இந்த பக்கம் வைக்கிறதுக்கு 3 இன்ச்சு மட்டும்தான் அந்த பக்கம் குறைச்சி வைக்கணும். புரிஞ்சிருச்சா? இப்போ இங்கேருந்து குறைக்கணும். இப்படி கீழேருந்து 4. புரிஞ்சதில்ல? இதில் இது புரிஞ்சிருச்சுல்ல? புரியல? சரி, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கே உங்களுக்கு வரைஞ்சே காட்டிடுறேனே. இப்போ நம்மளுக்கு 9 இன்ச்சு கை நீளம் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. 9 இன்ச்சு கை நீளம் கேட்குறாங்கன்னா நம்ம தையலுக்கு 10 இன்ச்சு வைப்போமா? கீழே 1/2 இன்ச்சு தையல், மேலே 1/2 இன்ச்சு தையல், 10 இன்ச்சு வைப்போமா? அப்போ நான் இங்கே 10 மார்க் பண்ணிட்டேன். இந்த பக்கம் 7 தான் மார்க் பண்ணுறேன். 3 இன்ச்சு லெஸ் பண்ணி 7 மார்க் பண்ணுறேன். கீழேருந்து இங்கேருந்து ஆமாம் 7 இன்ச்சு வைக்கிறேன். நம்ம இதை தைக்கிறதோட சேர்த்து தானே 10 வச்சுருக்கோம். இங்கே 7 தைக்கிறதோட சேர்த்து தான் 7. இப்போ நான் அதை வரைஞ்சி காமிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இது 10, இது 7. இங்கேருந்து இப்படியே ஸ்லீவ் வரைகிறோம். புரிஞ்சிருச்சா? இப்போ புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? ஓகே. இதிலேருந்து இதை சென்டர் பண்ணி 1/2 இன்ச்சு உள்ள ஒரு டாட் மார்க் பண்ணி இப்படி உள்வெட்டு எடுத்துக்கிறோம்.
இது வந்து ஃப்ரண்ட்டுக்கு, மேலே உள்ளது பேக்குக்கு. மேலே உள்ளது பேக்குக்கு, இது ஃப்ரண்ட்டுக்கு. இப்போ புரிஞ்சிருச்சா நம்ம ஏன் வந்து லென்த்து ஸ்லீவுக்கு ஏன் 3 இன்ச்சு இங்கே லெஸ் பண்ணுறோன்னு? ஆ புரிஞ்சு. புரிஞ்சிருச்சுல? அதே இது ஹாஃப் ஸ்லீவ் அப்படின்னா இங்கே வந்து நம்ம பாதியாக மார்க் பண்ணுவோம். இங்கே 8ன்னா இங்கே 4, இங்கே 10ன்னா இங்கே 5. ஓகே. புரிஞ்சு. புரிஞ்சிருச்சு. ஓகே தானே? ஓகே சார். இப்போது இந்த ப்ளவுஸுக்கு நம்ம எவ்வளோ மார்க் பண்ணியிருக்கோம்? இப்போ நம்ம கட் பண்ண வேண்டிய ப்ளவுஸுக்கு 8 தான் மார்க் பண்ணியிருக்கோம். அவங்க ரெடி அளவு எவ்வளவு? 7. அப்போ இங்கே 8 மார்க் பண்ணியிருக்கோம், இந்த பக்கம் 4 மார்க் பண்ணியிருக்கோம். நான் இதில் வந்து அவங்களுக்கு வரைஞ்சிக்கிறேன். டிஃப்ரெண்ட் தெரியுதா உங்களுக்கு? தெரியுது. அப்போ இதிலிருந்து 1/2 இன்ச்சு உள்ளே வச்சு நான் வந்து ஃப்ரண்ட்டுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்கிறது 10வது, இவ்வளோ ஒட்டு போடுற மாதிரி இருக்கும். இங்கே வந்து 8 1/2 வருதா ஆம் ரவுண்டு. இப்போ இதில் அளந்து பார்ப்போம். இதில் நம்ம இங்கே தானே தைப்போம், 1/2 இன்ச்சு விட்டு அளந்து பார்ப்போம். 8 1/2 இங்கே இந்த எட்ஜுக்கு வந்துருச்சா? இங்கே வந்துருச்சா? இங்கே வந்துருச்சு. நம்ம இதிலையே தைச்சா நம்மளுக்கு என்ன செய்யாது, எக்ஸ்ட்ரா ஒரு 4 தையல் போடணுமா? அதுக்கு 10வது தானே. அப்போது நம்ம தைக்கும்போது ஒரு 1/4 இன்ச்சுக்கு வந்து என்ன பண்ணணும், இதில் ஒட்டு போட்டுக்கணும். இதில் உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன். வேறு ஒரு கிளாத்தை மேலே வச்சு மார்க் பண்ணி காட்டுறேன். இந்த இருக்குல்ல, இப்படி வரும். இந்த அளவுக்கு மட்டும் நம்ம ஒட்டு போடணும். இப்போ புரியுதா? புரியுது சார். இது இப்போ நம்ம கட் பண்ணிடலாமா? ஸ்லீவை கட் பண்ணிடலாமா? ஃபஸ்ட்டு இது கட் பண்ணும்போது மேல் பக்கத்தை மட்டும் தான், பின் பக்கத்தை மட்டும் கட் பண்ணணும். கட் பண்ணி எடுத்த உடனே இந்த இடத்துல சென்டரில் ஒரு நாட்ச் போட்டுறணும். அப்போ தான் சென்டர் எதுன்னு தெரியும். அப்புறம் இதை 2ஆக பிரிச்சுட்டு, இப்படி 2ஆக பிரிச்சுட்டு தான் இந்த உள் பக்கத்தை வெட்டணும், ஃப்ரண்ட் பக்கத்துக்கு வெட்டணும். 2ஐயும் சேர்த்து வெட்டிடக்கூடாது. இதை எடுத்த உடனே இதை ஒரு நாச், அப்போ தான் ஃப்ரண்ட்டுன்னு தெரியும், முன் பக்கம்னு தெரியும் நம்மளுக்கு. இங்கே ஒரு நாச் போட்டுட்டோமா? இது சென்டருக்கு இங்கே ஒரு நாச் போட்டுட்டோம். இது ப்ளவுஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும், இது ஃப்ரண்ட்டில் ஜாயின் பண்ணணுங்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? புரிஞ்சிருச்சா இப்போ? சரி, இப்போ பட்டி கட் பண்ணிடலாமா? இந்த இருக்குல்ல, இந்த பட்டி இதே இப்போ கட் பண்ணிடலாம். இதுவுமே கொக்கி பக்கம் தான் அளக்கணும். இந்த மாதிரி துணி கட் பண்ணும்போது இந்த மாதிரி துணி மிச்சம் இருக்கும், அதில் நம்ம பட்டி வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த லென்த் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க, 2.25. ஓகே, அப்போ நம்ம 1 இன்ச்சு கூட்டி வைக்கணும், 3.25 வைக்கணும். அதே மாதிரி இந்த பக்கம் தச்சு முடிச்சிருக்காங்கல்ல, அந்த பக்கம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கணும், 2.5. அப்போ நம்ம எவ்வளோ வைக்கணும், 3.5 வைக்கணும். சரியா? இப்போ ஃபஸ்ட்டு 3.25 இருக்கா, ஃபஸ்ட்டு 3.25 மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் பக்கம் அதில் ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கலாம். நான் இங்கே வந்து ஒரு 11 இன்ச்சு வைக்கிறேன். 13 அளந்தம்மா அவங்களுக்கு, அவங்க ப்ளவுஸுக்கு 11 இன்ச்சு பேக்கில் வந்துச்சு. நம்ம 13 அளந்தம்மா,
ப்ளவுஸோட அகலம். அப்போது அதுலேருந்து 2 இன்ச்சு கம்மி பண்ணி பட்டிக்கு மார்க் பண்ணிக்கணும். ஓகே அந்த பட்டி மார்க் பண்ணும்போது அதுலேருந்து, ஏன்னா நம்ம ஃப்ரண்ட்டில் டாட்டு பிடிப்போம்ல, அது துணி கம்மியாகும். அப்படிங்கும்போது 11 இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இதில் 3 எடுத்தோமா அப்படின்னு பக்கம், இதில் 3, இதில் 2.25, 3.25 மார்க் பண்ணியிருக்கோம். இந்த பக்கம் 2.5, 3.5 மார்க் பண்ணியிருக்கோம். ஓகே, புரியுதா? இந்த 3.25, 2.25 இருக்கிறத 3.5 மார்க் பண்ணியிருக்கோம். 2.5 இருக்கிறத 3.5 மார்க் பண்ணியிருக்கோம். 1 இன்ச்சு கூட்டியிருக்கோம். ஏன்னா இங்கே 1/2 இன்ச் தையல் போகும், இங்கே 1/2 இன்ச் தையல் போகும். அப்போது அதுக்கப்புறம் தைச்சி முடிச்சதுக்கப்புறம் நம்மளோட அளவு ஈக்குவலாக வந்துடும். ஓகேவா? புரிஞ்சிச்சா இப்போ? ஓகே. இப்போ இதில் ஃப்ரண்ட் பீஸ் இருக்கா, ஃப்ரண்ட் பக்கம் இதுதான் ஃப்ரண்ட்டு, 3.25 தான் ஃப்ரண்ட்டு. இதில் இருந்து 4 இன்ச்சு எடுக்கணும். இந்த ஃப்ரண்ட் பக்கத்தில் இருந்து 4 இன்ச்சு. இது வந்து இந்த யூனிவர்சல் அளவுன்னு சொல்லுவோம்ல, பொதுவான அளவு, காமன், எல்லா ப்ளவுஸுக்கும் அதே தான். எல்லா ப்ளவுஸுக்கும் அதே தான், அதே தான். ஓகே, இங்கேருந்து 4 இந்த இருக்குல்ல, இந்த பெண்டு வருதுல்ல, அதுக்காக, இந்த பெண்டுக்காக. இப்போ இதில் 3.25 மார்க் பண்ணோமா, இதில் இருந்து 1/2 இன்ச்சு லெஸ் பண்ணி இதில் மார்க் பண்ணோம். 1/2 இன்ச்சு, 1/2 இன்ச், 1/2 இன்ச். இப்போ 4 இன்ச்சு இங்கே வரைக்கும் வாங்க, இங்கேருந்து 4 இன்ச்சு மார்க் பண்ணிட்டேன். அப்போ இந்த லென்த்து மார்க் பண்ணணும்ல, இந்த லென்த்து மார்க் பண்ணணும்ல. அப்போது இங்கே நம்ம 3.25 மார்க் பண்ணால் 1/2 இன்ச்சு லெஸ் பண்ணி இங்கே மார்க் பண்ணணும். அப்போ தானே இந்த பெண்ட் இப்படி கீழே இறங்கி வரும். இந்த பெண்டு அப்போ தான் கீழே இறங்கி வரும். அதுக்காக 1/2 இன்ச்சு மார்க் பண்ணுறோம். இங்கே மார்க் பண்ணிவிட்டு இந்த 3 லைனையும் இப்படி ஜாயின் பண்ணுறோம். சரிதா? ஓகேவா? புரிஞ்சிருச்சா? இப்போ இங்கேருந்து 4 மார்க் பண்ணுறோம், இதை விட 1/2 இன்ச்சு கம்மி பண்ணி இங்கே மார்க் பண்ணுறோம். ஓகே, இதை இப்போ நம்ம கட் பண்ணிடலாமா? இதை கட் பண்ணிட்டோன்னா நம்ம ஃபுல் ப்ளவுஸ் கட்டிங் முடிஞ்சது. ஓகே, இது ஃப்ரண்ட் பார்ட்டு, ஃப்ரண்ட்டில் வர்றதுனால இந்த இடத்துல ஒரு நாச் போட்டிருக்கேன். நம்ம தைக்கிறதுக்கும் இந்த நாச்சு தான் யூஸ் ஆகும், தைக்கும் போதும் இந்த நாச்சு தான் யூஸ் ஆகும். ஓகே, இப்போ இதில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து கட் பண்ணியிருக்கேன். நம்ம எதிர்த்து இப்படி துணியை போட்டு இப்படி தான் தைப்போம். லைனிங்கை இப்படி ஆப்போசிட்டில் போட்டு இப்படி தைக்கும்போது தான் நம்மளுக்கு வந்து ப்ளவுஸில் வந்து நம்ம பட்டி ஏற்றும் போது, கப்பில் ஏற்றும் போது கரெக்டாக வரும். அதுக்காக இந்த அறுக்காத்து போட்டிருக்கேன். புரியுதா? புரியுது. சரி, இதை எடுத்துகிட்டு நம்ம மெயின் பீஸில் போட்டு அப்படியே கட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து இன்டர்ஃபேஸிங் கொடுக்க மாட்டீங்க? அந்த ஒட்டுறது மாதிரி இந்த ஸ்டிக் இல்லை தைக்கிறது தான், ஃபிக்ஸிங் எதுவுமே கிடையாது. இப்போ அந்த பட்டி வெட்டணும்ல, ஆமாம், அந்த
பட்டி வந்து ஒரு கிராஸான இதுல வச்சு தைப்பாங்க, கோல எல்லாம் தைப்பாங்களே, ம், அந்த மாதிரி இதை தானே வெட்டி தைப்பீங்க? காலர் கிடையாது இது. இல்ல இல்ல, நான் என்ன கேக்குறேன்னா, இப்ப அந்த பட்டி தைக்கிறோம்ல, ஆமாம், பட்டிக்குள்ள வைப்பீங்களா? அது வைக்க மாட்டோம். 3 கிளாத் வைப்போம். ஓ, அந்த ஒரு நிமிஷம் சொல்லுங்க சொல்லுங்க. அக்கா கோகிலா டைலர் இருக்கிற ஆமாப்பா. எனக்கு இதில் வந்து உங்களுக்கு நான் இதில் வந்து எல்லா பார்ட்டையும் இதில் வந்து நான் வைக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு பேக் பீஸ் வச்சுக்கலாம். தெரியுதா வச்சது? ஏன் பார்டர் வைக்கல சார்? பார்டர் ஸ்லீவுக்கு, பார்டர் ஸ்லீவுக்கு. கொடுக்க மாட்டீங்களா? பேக்கில் இங்கே வந்து அவுட் ஆஃப் ஃபேஷன். எங்கள் ஏரியாவில் வந்து பார்டர் வந்து அவுட் ஆஃப் ஃபேஷன். ஸ்லீவுக்கு மட்டும்தான் வைப்பாங்க. இந்த இருக்குல்ல ஸ்லீவ், இதை பார்டருக்கு வச்சுக்கிறேன். பின்னால பிளேனா கொடுத்து ஸ்லீவ் போட்டு தான் பார்டர். ஸ்லீவுக்கு ஒன்று தான் பார்டர், பின்னாடி பிளைனாக தான் கேட்பாங்க. அச்சாச்சா. அப்போது இதில் கிராஸ். இப்போ நம்ம போட்டிருக்கிறது ஸ்ட்ரைட்டாக போட்டிருக்கோம். இதில் கிராஸ் கொடுத்தீங்கன்னா நம்ம ப்ளவுஸு கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு. ஓகே ஓகேவா? இது இப்போ நான் போட்டிருக்கிற எல்லாமே உங்களுக்கு தெரியுதா? இந்த கேப்பில் பட்டி போட்டுக்கலாம். பட்டி. சரியா? உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தாலும் வீடியோவில் கூட நீங்கள் பார்த்துக்கோங்க. சரியா? ஒரு விஷயத்த 2-3 டைம் திரும்ப திரும்ப பார்க்கும்போது தான் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நல்லா புரியும். பேக் பீஸ் போட்டுட்டோம். இதில் ஃப்ரண்ட்டு போட்டிருக்கேன். ஃப்ரண்ட்டு கூட இன்னும் கொஞ்சம் நமக்கு வேணுங்கிற அளவுக்கு துணியை மிச்சப்படுத்தணும். பட்டி வந்து இந்த பட்டிக்கு நம்ம லைனிங் போடாமல் இந்த மெயின் பீஸே இன்னும் 2 கிளாத்து போட்டு இந்த லைனிங் 1 போட்டோம்னா நம்மளுக்கு லைனிங் மிச்சம் தானே, வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் இது நான் க்ளோஸ் பண்ணி போட்டேன்னா இந்த இடத்துல இடம் கிடைக்கும். அதனால் க்ளோஸ் பண்ணி போட்டிருக்கேன். ஸ்லீவ் இங்கே டிஸ்ப்ளே பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது வந்து பட்டி, பேக் பீஸ், ஃப்ரண்ட்டு. இதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாமா? இது நீங்கள் வந்து பின் பண்ணிவிட்டு கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். பேக் பீஸை தைச்சிட்டேன், கட் பண்ணிவிட்டேன், தனியாக எடுத்துட்டோம். இப்போது இந்த ஃப்ரண்ட்டை கட் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டும் கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த பட்டி ஸ்லீவை இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம்.
கட் பண்ணிட்டோம். இப்போ ஸ்லீவ் வந்து இங்கே நம்ம கைக்கு ஒட்டு போடணும்னு சொன்னோம்ல, அப்போது மெயின் பீஸில் வந்து எக்ஸஸாக வச்சு கட் பண்ணிக்கலாம். இது லைனிங்கு, இவ்வளோ தூரம் நான் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு கட் பண்ணுறேன். சரியா? நம்ம ஏன் மெயின் பீஸ்லேயும் ஒட்டு போட தேவையில்லை, லைனிங்கில் மட்டும் ஒட்டு போடணும். கீழே உள்ளது ரெண்டும் ஒன்று போல் இருக்கான்னு பார்த்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் சிறுசு பெருசுமாயிடக்கூடாது. மேக்ஸிமம் பின் பண்ணிவிட்டு கட் பண்ணிங்கன்னா பெஸ்ட்டு. இல்லை நான் வந்து எனக்கு கவனம் இருக்காது, எல்லாத்தையுமே செக் பண்ணி கட் பண்ண முடியாது அப்படின்னா பர்ஃபெக்டாக ஃபஸ்ட்டே என்ன பண்ணிடணும், பின் பண்ணிடுங்க. பின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இப்போ நான் ஸ்லீவில் வந்து ரெண்டு பக்கமும் இங்கேயும் வந்து ஒட்டுக்கு கொஞ்சம் துணி விட்டுருக்கேன், இந்த பக்கமும் ஒட்டு போடுறதுக்கு மெயின் பீஸில் துணி விட்டுருக்கேன். ஓகேவா? புரிஞ்சிருச்சுல? இப்போ உங்களுக்கு இது ஃபுல் கட்டிங் புரிஞ்சிருச்சுல? இது ஸ்டிச் பண்ணுவோம், அதே நீங்கள் லைவாக பாருங்கள். ஒரு 15 மினிட்ஸ் பிரேக், ஒரு 15 நிமிஷம் பிரேக், அப்புறமா நீங்கள் வந்து லிங்கில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? பாய். ஓகேவா? இதில் இப்போ வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஸ்டிச்சு போட்டுக்கிறேன். ஓகே, இல்லையா? இங்கே வந்து ஒரு 2:20. அங்கே 4:45. இந்த பார்த்தீங்களா, அருக்காத்து இருக்குது, ஆப்போசிட்டில் தையல் போடணும். இப்போ இது பின் பீஸை ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கேன், அதனால் இந்த பின் பீஸும் இதுவும் எதிர்த்து வர்ற மாதிரி போடணும். இப்போ இந்த அருக்காத்து உள்ள பக்கம் கீழே வந்துச்சுன்னா இங்கேயும் அருக்காத்து உள்ள பக்கம் இதுக்கு ஆப்போசிட்டில் வர மாதிரி இருக்கணும். இப்படி தைச்சோன்னா தான் கரெக்டாக வரும். நம்ம பட்டியில் ஜாயின் பண்ணுறப்போ கரெக்டாக வரும். இப்போ இதை ரெண்டையும் எடுத்துக்கிறேன், இது மேலே ஒரு அமுக்கு தையல் போட்டுக்கிறேன். சரியா? லைனிங்கில் ஒரு அமுக்கு தையல். தெரியுதா? இங்கே ஸ்டிச்சு போட்டிருக்கேன், அதை இப்படி எடுத்துடுறோம். எடுத்துட்டு 1/4 இன்ச்சில் மட்டும் ஒரு தையல் மட்டும். போட்டாச்சு. லைனிங் பக்கம் 2 தையல் தெரியும், மெயின் பீஸில் ஒரு தையல் தான் தெரியும். இதில் தான் 2 தையல் தெரியும். இதே மாதிரி சேமும் இந்த பட்டியவும் அடிச்சுக்கணும். சரியா? தச்சுக்கணும்.
இது ரெண்டும் எதிர்த்து எதிர்த்து வருது. இது மாறி வரக்கூடாது. இந்த அருக்காத்தும் எதிர்த்தாப்பில் வரணும். இப்படி மாறி வந்துடக்கூடாது. பட்டி வந்து அப்புறம் நம்ம அதை பிரிச்சுட்டு தான் தைக்கணும். நம்மளுக்கு வந்து அந்த கப்பில் ஏற்றும் போது கரெக்டாக வராது. ஓகேவா? இது பட்டி இப்போ நம்ம தைச்சி முடிச்சிட்டோம். பாரதி ஆன்லைன் கிளாஸ். இப்போ ஃப்ரண்ட் வந்து கப்பு வந்து ஃப்ரண்ட் வந்து இப்படி இப்போ நான் வந்து கிராஸ் பீஸ் கொடுத்து தைக்கலாம். இவங்க வந்து லேஸ் வச்சு தைக்க சொல்லியிருக்காங்க. இதில் வந்து இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கிராஸ் பீஸ் கொடுக்கல, அப்படியே அடித்து திருப்ப போகிறேன். ஏன்னா லேஸ் வைக்கும்போது இன்னும் 2-3 தையல் எக்ஸ்ட்ரா விழுகும்ல. அப்போது நம்ம கிராஸ் பீஸ் கொடுக்க வேண்டாம், அப்படியே அடித்து திருப்பினாலே ப்ளவுஸு ஸ்ட்ராங் ஆயிரும். இதை வந்து நம்ம வச்சு ஃபஸ்ட்டு எப்படி தைக்கணுங்கிறத வச்சு பார்த்துடணும். இதுவும் ஆப்போசிட்டில் இப்படி வச்சிடணும். சரியா? இது இந்த பக்கம் வரும். அப்போது இதில் ஒரு 1/4 இன்ச்சில் தையல் போட்டுட்டு அமுக்கு தையல் போட்டு அப்படியே அடித்து திருப்பிட வேண்டியதுதான். ஓகேவா? தைச்சிடலாமா? தையல் போட்டேன் 1/4 இன்ச்சில். இப்போ இந்த இடம் வந்து ஈஸியாக திரும்பணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல வளைவு இருக்கிறதுனால இந்த இடத்துல மட்டும் நாச் போட்டுக்கும். ஒரு அறுக்காத்துன்னு சொல்லுவாங்கள்ல, நாச். இந்த இப்போ கட் பண்ணி காட்டுறேன். அந்த எப்படி அது கொஞ்சம் நல்லா திரும்பும். தெரியுதா? ஓகே. அந்த மாதிரி போட்டுனா அது நல்லா திரும்பிடும் அந்த பக்கம். சரியா? அப்போ இதையும் தச்சுக்கலாம். லைனிங்கை மட்டும் இப்படி எடுத்துடணும். அமுக்கு தையல் போடும்போது இந்த 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 பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது இந்த பக்கம் பார்த்துருக்கணும். லைனிங் எந்த பக்கம் வைக்கிறோமோ அந்த பக்கம் அந்த உள்ள அந்த பிசுறு பீஸு வந்து லைனிங்கை பார்த்துருக்கணும். இதில் தெரியுதா? லைனிங்கை பார்த்துருக்கா அந்த உள்ள பிசுறு. அப்படி இருந்துச்சுன்னா அமுக்கு தையல் போட்டாச்சு, உள்ளே கூடி திருப்பிட்டோம். அமுக்கு தையல் போட்டு உள்ளே திருப்பிட்டோம். இது சுற்றி ஒரு தையல் போட்டுக்க வேண்டியதுதான். ஓகேவா? சுற்றி தையல் போட்டு எக்ஸ்ட்ரா உள்ளதை மட்டும் நான் அங்கங்கே கட் பண்ணி விட்டுறேன். லைனிங் தான் நம்மளுக்கு அளவு, மெயின் பீஸ் வந்து நம்மளுக்கு அளவு கிடையாது. இப்போ எக்ஸஸாக அங்கங்கே தெரிகிறத கட் பண்ணிட்டேன். தெரியுதா? சுற்றி தையல் போட்டாச்சு.
இந்த பீஸ்லேயும் எக்ஸ்ட்ரா உள்ளதை கட் பண்ணி எடுத்துருவோம். இப்போ டாட் மார்க் பண்ணுறோம். ஓகேவா? டிசி மார்க். இப்போ இதில் டாட் மார்க் பண்ணலாம். இப்போ இந்த முக்கோணம் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்த சென்டராக எடுத்துக்கணும். சென்டராக எடுத்து இப்படி ரெண்டாக மடிச்சுக்கணும். தெரியுதா? அதில் இருந்து நான் இங்கே ஒரு 1.25 இன்ச்சு வச்சுக்கிறேன். ரொம்ப குண்டாக இருக்கிறவங்களுக்கு 1.5 வச்சுக்கலாம். ஒரு சிலர் எனக்கு கப்பு ஷேப்பே அதாவது ஷார்ப்பாக வேண்டாம், எனக்கு கொஞ்சம் கப்பு வந்து எடுப்பாக தெரியக்கூடாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு 1 இன்ச்சு வச்சுக்கலாம். கொஞ்சம் வயசானவங்க வந்து அப்படி கேட்பாங்க, கப்பு எடுப்பாக தெரிய வேண்டாம்னு சொல்லி கேட்பாங்க. அவங்களுக்கு 1 இன்ச்சு வச்சுக்கலாம். இவங்களுக்கு வந்து 1.25 இன்ச்சு, அவங்க அளவு ப்ளவுஸ்லேயே அதான் இருக்குது, 1.25 இன்ச்சு. அதான் 1.25 ஷார்ப் வராது. அதுலேயே ஷார்ப்பாக இல்லாமல் இருக்கிறதுக்கு டாட் எப்படி பிடிக்கணுன்றதையும் உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன். அந்த அளவு ப்ளவுஸ் எடுங்க. இதோட உயரம் எப்படி பார்க்கணுன்னா, இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஸ்டிச் இருக்கும், இந்த இருக்குல்ல இந்த டாட்டு, அதை எடுத்து இந்த டேப்பை வச்சு இந்த ஹைட் எவ்வளோ இருக்குன்னு வச்சு பார்த்துட வேண்டியது. 2.5 இருக்குது, 2.5 இருக்கா? அப்போது நம்ம இங்கே 1.25 வச்சு அந்த 2.5 அப்படியே வச்சிட வேண்டியது. எதையும் கூட்ட வேணாம், குறைக்க வேணாம். ஓகேவா? இப்படியே கிராஸாக ஒரு கோடு இப்படியே போட்டோம் அப்படின்னா இது நார்மலாக இருக்கும், ரொம்ப ஷார்ப்பாக இருக்காது. எங்களுக்கு இந்த இதுவும் வேண்டாம் அப்படின்றவங்களுக்கு வந்து இன்னொரு மெத்தட் சொல்கிறேன். இதிலே எடுத்துட்டு இப்படி வரையணும். இப்படி வரையணும். இதில் பெண்டு கொடுத்துருக்கேன்னா ஏ மாதிரி, ஏ இல்லாமல் கொஞ்சம் பெண்டாக இப்படி போட்டோன்னா நம்மளுக்கு அந்த ஷார்ப்னஸ் வராது. ஓகேவா? இது வந்து நார்மலாக தான் இருக்கும், ஆனாலும் இந்த ஷார்ப்பு வேண்டாம் அப்படின்றவங்களுக்கு நம்ம இந்த பெண்டு போட்டோம்னா இது நம்ம மேலே வரைக்கும் இந்த ஸ்டிச்சை கொண்டு போனால் கூட ஷார்ப்பாக தெரியாது. நம்ம பிரின்சஸ் கட்டு மாதிரி போயிடும். பிரின்சஸ் கட்டில் எப்படி நம்மளுக்கு ஷார்ப் இல்லாமல் இருக்குமோ அதை மாதிரி இப்படி பெண்ட் பண்ணி போட்டோன்னா அந்த இது வந்து இந்த பெண்டிங்க்கு வந்து அந்த ஷார்ப்னஸை வந்து கம்மி பண்ணிடும். இவங்க வந்து இப்படி தான் கேட்டிருக்காங்க, நார்மலாக தான் ஸ்டிச் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால் இப்போ நம்ம நார்மலாக வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். அப்புறம் இந்த டாட் வந்து ப்ளவுஸில் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கணும். இப்படி ரெண்டையும் மடித்தோம் அப்படின்னா அது சென்டரில் இருந்துச்சுன்னா சென்டராக பிடிச்சிட வேண்டியதான். இப்போ ரெண்டையும் மடிக்கும்போது இந்த டாட்டு சென்டராக தான் இருக்குது. அப்போது இது நம்ம சென்டராக வச்சு மார்க் பண்ணிட வேண்டியது. 1/4 இன்ச்சில் தையல் போடுவோம். ஓகேவா? மார்க் பண்ணிவிட்டு நம்மளுக்கு இங்கே முடிஞ்சிருக்குல்ல ஃபஸ்ட்டு டாட்டு, அந்த எட்ஜில் இருந்து இந்த முக்கை வந்து எடுக்கணும். இந்த ஆம் ரவுண்டை வந்து இப்படி எடுக்கணும். எடுக்கும்போது இந்த ரெண்டையும் ஒன்று போல் வைக்கும்போது 2 கிளாத்தும் ஒன்று போல் இருக்கணும், மேலே கீழே இல்லாமல் இருக்கணும். அப்படியே வச்சு ஒரு மார்க்கிங். கேப் வந்து ஒரு 1.5 இன்ச்சு 1.25 இன்ச்சு வரும். இதில் 2 இன்ச்சு வருது, 2 இன்ச்சு கேப் வருது. ஓகேவா? இதில் 2 இன்ச்சு கேப் வருது. அதே மாதிரி தான் அவங்க ப்ளவுஸ்லையும் இருக்குது. ஓகே, இது இப்போ நான் டாட்டை ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். இந்த ஸ்டார்ட் பண்ணும்போதும் அந்த அமுக்கு தையல் சொல்லுவோம்ல, எக்ஸஸ் தையல் போடுவோம்ல, இந்த டபுள் ஸ்டிச்சு அது போடணும். இந்த எட்ஜ்லேயும் அந்த டபுள் ஸ்டிச்சு போடணும்.
இந்த ஒரு டாட்டில் மட்டும்தான் இப்படி முக்கோணமாக வரும் இங்கே மேலே. மித்த டாட்டில் எல்லாத்தையும் இப்படி வந்து அந்த எட்ஜில் அந்த துணியோடு ஒட்டுனாப்பில் தையலை விடணும். அப்போ தான் அங்கே வந்து ஒரு மாதிரி தூக்கிக்கிட்டு இல்லாமல் இருக்கும். இந்த ஷார்ப்பாக வந்து விடணும். அதே மாதிரி இதுலேயும் அப்படி தான், இந்த ஷார்ப்பாக கொண்டு வந்து விடணும் தையலை. இந்த டிஃப்ரெண்ட் தெரியுதா? இந்த மூணில் இந்த இதுக்கும் இந்த 2 டாட்டுக்கும் டிஃப்ரெண்ட் தெரியுதா? சரியா? இப்போ கப்பு வந்து உங்களுக்கு வந்துடுச்சு. இது ஒரு கப்பு வந்துடுச்சு. அதே மாதிரி இன்னொரு கப்பு வச்சிடலாம். ஓகேவா? இப்போ இந்த கப்பு 2மே தைச்சாச்சு. ஓகே, கப்பு இப்போ 2மே ஸ்டிச் பண்ணியாச்சு. இதில் இப்போ பட்டி ஜாயின் பண்ணணும். சரியா? பட்டி இந்த வந்து அர்க்காத் இருக்குல்ல, நான் என்ன பண்ணுறேன், மெயின் பீஸு ப்ளஸ் ஒரு லைனிங் அதை எடுத்துக்கிறேன். அப்புறம் இப்படி தானே வைப்போம், பட்டி வந்து இப்படி தானே வைப்போம், இப்படி தானே ப்ளவுஸில் ஜாயின் பண்ணணும். அப்போது இப்படி ஜாயின் பண்ணுவோம். அப்போது இந்த மெயின் பீஸில் இந்த லைனிங்கை மட்டும் இப்படி எடுத்துக்கிறேன், ஒரு சைடு லைனிங்கை விட்டுறேன். இது வந்து நம்ம ஓவர்லாக் போடாமல் உள்ளே கூடி திருப்பி அடிக்கிறதுக்கு உண்டான மெத்தடு. இது இப்படி எடுத்துகிட்டு இது 2ஐயும் இப்படி ஜாயின் பண்ணுறோம். ஒரு 1/2 இன்ச்சில் தையல். ஓகே, இந்த இதை தனியாக அப்படி எடுத்துடணும். தச்சு வரும்போது இந்த இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு டாட்டு, அதை கொஞ்சம் உள்ளே மடித்து வச்சிடணும். இதில் தச்சு வரும்போது ஆமாம், அதில் உள்ள டாட்டை இப்படி உள்ளே கூடி மடிச்சுட்டு அப்புறமா தைக்கணும். இப்படி தச்சிட்டோமா? இப்படி தைச்சாச்சு. இதை வந்து இந்த பட்டியை இப்படி ஜாயின் பண்ணணும். அந்த இது தெரியாமல் இப்படி ஜாயின் பண்ணணும் தானே, அதுக்கு இப்படி இந்த லைனிங் இப்படி தனியாக எடுத்து விரித்து வச்சுட்டு இது எப்படி ஃபோல்ட் பண்ணணும். இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இது வரைக்கும் தான் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே வைக்கணும். வைக்கும்போது இது தனியாக தெரியும். இது மேலே தூக்கி இதை வைக்கணும், வச்சு அப்படியே தைக்கணும். இப்போ இதை அப்படியே வெளியில் எடுத்துட வேண்டியதுதான். இதை அப்படியே வெளியில் எடுத்துட வேண்டியது. எடுத்துட்டோன்னா இங்கே பிசுறு தெரியல, உள்ளே போயிடுச்சு. தெரியுதா? இந்த ஃபினிஷிங் வந்து நம்மளுக்கு ஒரு நீட்டாக இருக்கும். இப்படி ஃபினிஷ் பண்ணோன்னா இதுக்கு மேலே ஒரு அமுக்கு தையல் போட்டுற வேண்டியது. புரியுதா? இதுக்கு மேலே ஒரு ஸ்டிச்சு தானே உள்ளே போட்டிருக்கோம், டபுள் கிளாத்து 3 கிளாத் இருக்குல்ல, அதனால் இதுக்கு மேலே ஒரு அமுக்கு தையல் போட்டுற வேண்டியது. பிளஸ்ஸி போயிட்டாங்களோ? தெரியுதா? அதே மாதிரி இதுக்கும் தைச்சிட வேண்டியது. டாட்டு பிரச்சனை நம்ம அளவு ப்ளவுஸை பார்த்து தானே தைக்கிறோம், அதில் உள்ளதை அளவு வச்சு தானே தைக்கிறோம். மேக்ஸிமம் வராது. நம்ம அளவு எடுத்து தைக்கும்போது ஒரு சிலருக்கு வந்து கப் சைஸ் பெருசாக இருக்கும், நம்ம வந்து சின்னதாக வச்சுருவோம்.
புரியுதா? இல்லைன்னா கப் சைஸ் சின்னதாக இருக்கும், நம்ம பெருசாக வச்சுருவோம். அளவெடுக்கும் போது அந்த மிஸ்டேக் வரும் கண்டிப்பாக. புரியுதா உங்களுக்கு? அளவெடுக்கும் போது நம்ம கரெக்டாக அந்த கால்குலேஷன் போட்டு இது நம்ம அளவு ப்ளவுஸை வச்சு தான் நம்ம தைக்கிறோம். அப்படிங்கும்போது அந்த மிஸ்டேக் பெரும்பாலும் வராது. ப்ளஸ்ஸி லெஃப்ட் ஆகிட்டாங்க. இன்னும் நிறைய பேர் வந்து இதில் ஓவர்லாக் போடுற மாதிரி தான் தைக்கிறாங்க. அந்த பட்டி ஜாயின் பண்ணுறதுல ஓவர்லாக் போடுற மாதிரி தான் தைக்கிறாங்க. ஜாயின் பண்ணி இது வந்து நம்ம அடித்து திருப்பணும்ல உள்ளே கூடி திருப்பணும்ல. அப்படி இல்லாமல் லைனிங்கும் அது 3 பீஸையும் சேர்த்து வச்சு தைச்சிருவாங்க. இதுலேயே வெளியிலேயே தெரிகிற மாதிரி தைச்சிருவாங்க. அது தைக்கும்போது நம்மளுக்கு இதில் தெரியும், வெளியில் தெரியும். அது ஓவர்லாக் போடணும். இதுனா நம்ம ஓவர்லாக் போட வேண்டிய வேலை இருக்காது. பார்க்குறதுக்கு ஃபினிஷிங்கும் நீட்டாக இருக்கும். ஈஸின்றதை விட நம்மளுக்கு ஃபினிஷிங் நீட்டாக வரணும்ல, அதுதானே முக்கியம். ஃபினிஷிங் தானே நம்ம கஸ்டமருக்கு வந்து ஃபினிஷிங் நல்லா கொடுக்கணும். அதுதான் நம்மளுக்கு முக்கியம். பார்த்தோடனே ப்ளவுஸை பார்த்தோடனே சரி நல்லா தைச்சிருக்காங்க, ஃபினிஷிங் நல்லா வந்திருக்குன்னு தான் சொல்லணும். இப்போது இதில் 2 இன்ச்சு பட்டி கட் பண்ணி வச்சு இதில் கொக்கி பட்டி தைச்சிக்கலாம். நான் நார்மலாக தான் தைப்பேன். நான் மிஷினில் வச்சு தைக்கிற மாதிரிலாம் தைக்கலை. நான் நார்மலாக தான் ஹூக்கில் வைக்கிற மாதிரி தான் தைப்பேன். அதே மாதிரியே உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். ஆமாம், அதான் இதில் ஒரு 1.25 இன்ச்சுக்கு டபுள் கிளாத்தை கட் பண்ணிக்கிறேன். இதில் 2 கிளாத் இருக்குது. கரை பீஸு இதில் 2 கிளாத் இருக்குது. டபுள் கிளாத்தை ஒரு 1.25 இன்ச்சுக்கு இதை நான் கட் பண்ணியிருக்கேன். இதை எடுத்துகிட்டு இப்படி வச்சு ஒரு 1/4 இன்ச்சுக்கு இங்கே உள்ளே ஃபோல்டு பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 1/4 இன்ச்சு தையல் இதில் போடணும். இதில் தைச்சிட்டேன். இது இப்படி திருப்பிட்டு இதில் ஒரு அமுக்கு தையல். இதை இப்படி திருப்பிட்டு இதில் ஒரு அமுக்கு தையல். போட்டு இதை திருப்பி தைச்சிட வேண்டியதான். அப்படியே இதில் தான் நம்ம ஹூக்கு வைப்போம். இதில் தான். சரியா? இதை தைச்சிட்டேன். ஓகேவா? இப்போ இதில் வந்து இந்த பக்கம் வந்து நம்ம வி பட்டி தைப்போம். அதுக்கு வந்து ஒரு 3 இன்ச்சு பட்டி எடுத்துக்கிறேன். 3 இன்ச்சு துணி எடுத்துக்கிறேன். 3 இன்ச்சு. இது இப்படி திருப்பிக்கிட்டு இந்த பக்கம் தையல் போடணும்.
இப்படி தச்சிருக்கேன், இதை திருப்பிடலாம். இதில் வந்து நம்ம மடித்து இதில் மடிப்போம்ல, வீப்பட்டிக்கு இதில் மடிப்போம்ல, அந்த மடிக்கிறது வந்து இந்த தையல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த தையல் மேலே வர்ற மாதிரி மடிக்கணும். ஒன்று 2 கரெக்டாக அந்த தையலை மட்டும் க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும், அதை விட எக்ஸஸாக போயிடக்கூடாது. ஓகேவா? இதில் ஒரு 1/4 இன்ச்சில் ஃபஸ்ட்டு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் வீ வைக்கணும். அதிலிருந்து வீ வைக்கிறது தெரியுதா? வீ வைக்கிறது தெரியுதா? வீ வைக்கிறது தெரியுதா? இங்கே வந்து நாங்கள் நார்மலாக 5 கொக்கி தான் வைப்போம், 5 ஊக்கு வைப்போம். ஆமாம். ஓகேவா? இந்த மாதிரி வைக்கணும். இப்போ ஃப்ரண்ட் பக்கம் முடிஞ்சிருச்சு. அப்போ இப்போ பின் பீஸ். முடிஞ்சதாடா? லைனிங் தான் அளவு, எக்ஸஸாக உள்ளதை நம்ம கட் பண்ணிடலாம். ஃபினிஷ் பண்ணியாச்சு. பேக் பீஸை வந்து இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதில் அப்படியே ஃப்ரண்ட் எடுத்து போட்டு ஜாயின் பண்ணிடலாம். ஒரு 1/2 இன்ச்சில் ஜாயின் பண்ணுறேன்.
ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஷோல்ட்ரு இறங்குதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அவங்களுக்கு என்ன பண்ணணும்னா, இறங்குது அப்படின்னா ஒன்று கீழே வந்து ப்ளவுஸு வந்து லூஸாக இருந்ததுன்னா பின்னாடி டாட்டு பிடிச்சேன்னா சரியாயிடும். கீழே உடம்பு லூஸாக இருந்ததுன்னா, இல்லை உடம்பு கரெக்டாக இருக்குது, மேலே கப்பும் கரெக்டாக இருக்குது, இங்கே மட்டும் தூக்கிக்கிட்டு வருது அப்படின்னா நம்ம இந்த லென்த்தை அதிகமாக கட் பண்ணியிருப்போம். இந்த நெக்கு இந்த லென்த்து அதிகமாக கட் பண்ணியிருப்போம். அளவு ப்ளவுஸில் இருக்கிறத விட அதிகமாக கட் பண்ணியிருப்போம். அப்போ என்ன பண்ணோன்னா, இங்கேருந்து இப்படி ஒரு கிராஸ் ஒரு ஸ்டிச் போட்டு பார்த்ததுக்கப்புறம், அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு தெரியாதுல்ல, இது இங்கேருந்து இங்கே ஒரு 1/4 இன்ச்சு இப்படி கிராஸாக தைச்சிட்டோன்னா அது கொஞ்சம் ஷோல்டர் பிடிச்சிரும். செஞ்சு இது முடித்ததுக்கப்புறம் வரக்கூடிய மிஸ்டேக்கை அப்படி தான் சரி பண்ண முடியும், வேறு வழி கிடையாது. அதில் அவ்வளோதையும் நம்ம பிரிச்சுட்டு செய்ய முடியாதுல்ல. அப்படியே ஒருவேளை கட் பண்ணதெல்லாம் கரெக்டாக கட் பண்ணியிருக்காங்க, ஸ்டிச் பண்ணதெல்லாம் கரெக்டாக ஸ்டிச் பண்ணியிருக்காங்க, ஷோல்டரில் மட்டும் பிரச்சனை வருதுன்னா இங்கே என்ன, இங்கே வந்து 1/4 இன்ச்சு தையல் போட்டுட்டு இங்கே 1/2 இன்ச்சு தையல் கொடுத்துருவாங்க. இங்கே 1/2 இன்ச்சு தையல் கொடுத்துட்டு இந்த இடத்துல என்ட்ரன்ஸில் 1/4 இன்ச்சு தையல் கொடுத்தோம் அப்படின்னா இப்படி போகும் கிராஸாக, அப்பவும் லூஸ் கொடுக்கும் ஷோல்ட்ரு. புரியுதா? இங்கே வந்து 1/2 இன்ச்சு தையல் கொடுத்துட்டு ஷோல்டரில் 1/4 இன்ச்சு மட்டும் தையல் கொடுப்பாங்க. கொடுக்கும்போது என்ன ஆகும், ஷோல்ட்ரு லூஸ் கொடுத்துரும். இங்கே அதிகமாக இருக்குது இங்கே கம்மியாக இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த இடம் வந்து என்ன செஞ்சிடும், லூஸ் கொடுத்துரும். அதில் டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. நடுவில் தூக்காது. நிற்காது நிற்காது நிற்காது. இப்போ கை தைச்சிருவோமா? கையில் வந்து லைட்டாக ஒட்டு வருது. இந்த லைனிங் பீஸ் மட்டும் கொஞ்சம் எடுங்க. லைனிங் பீஸ், லைனிங் போதும். கை தைக்கும்போது இந்த அறுக்காத்து போட்டிருக்கோம்ல, இதுதான் ஃப்ரண்ட் பக்கம், இது ரெண்டு இப்படி எதிர்த்து வரணும், ஆப்போசிட்டில் வரணும். சுடிதாருக்குனாலும் சரி, ப்ளவுஸுக்குனாலும் சரி, இது ரெண்டு வந்து இப்படி இந்த அறுக்காத்து உள்ள பக்கம் தான் அடுத்த கையோட அறுக்காத்தும் இருக்கணும், ஆப்போசிட்டில் வரணும். அப்படி வச்சு பார்த்துட்டு நம்ம தச்சு பழகிட்டோன்னா நம்மளுக்கு வந்து என்ன செய்யாது, மிஸ்டேக் வராது. இப்போ அதில் வந்து ஒட்டு போட வேண்டியது இருக்குது, கை பத்தலை, அதுக்கு மட்டும் கொஞ்சமாக ஒட்டு போட்டுக்கிறேன். முடிஞ்சிடுச்சு. இந்த ஒரு நிமிஷம் அந்த ஒரு கஸ்டமர் வந்திருக்காங்க, வந்து நான் கூப்பிட்றேன். ஒரு 2 நிமிஷம் கஸ்டமர், நீங்கள் லைன்லேயே இருங்க. எனக்கு புரியுதுக்கா. அது எனக்கு ஒரு சின்ன டவுட் மட்டும் இருக்கு. அது ஒன்றும் இல்லைக்கா. இப்ப நம்ம நீங்க சொன்ன ஒரு அளவுக்கு வச்சிடலாம். இப்ப இதை தவிர்த்து இப்ப எனக்கும் வைக்கும் போது ரெண்டாவது பண்ணும்போது அந்த அளவுக்கு வித்தியாசம் வரும்ல? ஆமாம், கண்டிப்பாக வித்தியாசம் வரும். அவங்கவுங்க அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அதுக்கேற்றாப்புல வரும். அது எல்லாத்துக்குமே அதே தான், ஆஹா 1.25 அது காமனான அளவு தான். அது இந்த இப்படி ஒட்டு போட்டிருக்கேன்ப்பா, கீழே எக்ஸஸாக வரும்ன்றதுனால ஒட்டு போட்டிருக்கேன், சரியா? இந்த வந்து ஒட்டு போட்டிருக்கேன், அதையும் வந்து ஆப்போசிட்டில் வச்சுக்கணும். ஒட்டு போடுறதுமே
ரெக்கார்டிங்கில் இருக்கும்ப்பா, நீங்கள் அதில் கூட திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா கூட ஓகே தான். சரியா? பார்த்து கூட சரிங்கக்கா. நீங்கள் உங்களுக்கு டவுட்டுன்னா நீங்கள் அதிலேயே கூட கற்றுக்கலாம். சரி. நம்மளுக்கு கீழே வந்து துணி அதிகமாக தேவையில்லை, நம்மளுக்கு இங்கே மேலே தான் தேவை. இந்த இடம் தான் வந்து நம்மளுக்கு ஷார்ட்டாக இருக்குது, கீழே கூட நம்மளுக்கு தேவைப்படாது. இந்த இடத்துக்கு தேவையான லென்த்தை மட்டும் நம்ம வச்சுக்க வேண்டியதான். இப்போது 2 கை ஒட்டு போட்டாச்சு. இப்போ மெயின் பீஸை வந்து எடுத்துக்கிறேன். இந்த ஒட்டு போட்டது வந்து உள்ளே போகிற மாதிரி வைக்கணும். இப்போ தைக்கும்போது வெளியில் தெரியணும், தச்சு திருப்பும் போது அது உள்ளே போயிடும். அதுக்கு ஏற்றாப்புல இப்போ நம்ம வச்சுக்கணும். சரியா? சரிங்கக்கா. 1/2 இன்ச்சில் தையல், 1/2 இன்ச்சில் தையல். அதே மாதிரி இந்த பக்கமும். இதில் அறுக்காத்து வந்து ஃப்ரண்ட் அறுக்காத்து இங்கே இருந்ததுன்னா அடுத்து கொடுக்குறதையும் ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டு உள்ளது தான் கொடுக்கணும். எதிர்த்து எல்லாத்துலேயுமே எதிர்பக்கம் வந்து கொடுத்தோன்னா அப்படின்னாலே வந்து நம்மளுக்கு ப்ளவுஸ் வந்து கரெக்டாக வந்துடும். ஆப்போசிட்டாக கரெக்டாக பார்த்துக்கணும். இப்போ அதை தச்சிருக்கேனா, இந்த அறுக்காத்து கீழே இருக்கா, அதே மாதிரி இந்த பக்கமும் தைச்சிருக்கேன். இதுவும் அறுக்காத்து கீழே இருக்கும். ஓகேவா? இந்த இருக்குல்ல, இப்படி வச்சா தெரியும் உங்களுக்கு. இப்படி வச்சா தெரியும். இந்த அறுக்காத்து 2 ஆப்போசிட்டாக இருக்கா? லைனிங்கில் பாருங்கள், லைனிங்கில் எதிர்த்து வந்துச்சுன்னா திரும்ப இதை வந்து திருப்பிட்டு ஒரு அமுக்கடி போட்டுட்டு அப்படியே உள்ளே கூடி திருப்பிட வேண்டியது. இப்போ தச்சாச்சு. இதை நம்ம வந்து உள்ளு கூடி சுற்றி அடிச்சுக்கலாம். அப்படி திருப்பிட்டு இதை வந்து அப்படி சுற்றி தையல் போட்டுக்கலாம். இப்போ வந்து கம்மு வச்சு ஒட்டுறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. ஆனால் நான் வந்து எப்போவுமே தையல் தான், கம்மு வச்சுலாம் ஒட்டுறதில்ல. இங்கே கீழேயும் ஒரு தையல் போட்டுக்கலாம். ஓகேவா? ஃபினிஷ் பண்ணிட்டோம். இது அப்படியே கையே அப்படியே அதில் ஜாயின் பண்ண வேண்டியதான்.
இந்த அறுக்காத்து போட்டிருக்கோம்ல அந்த பக்கம் வந்து ஃப்ரண்ட்டில் வர மாதிரி, இந்த அறுக்காத்து போட்டது முன்பக்கம் வர்ற மாதிரி இப்படி வச்சுக்கணும். இந்த இருக்குல்ல இப்படி வச்சு இது சென்டரை வந்து இதில் வச்சுக்கணும். ஷோல்டரில் சென்டரில் நம்ம ஷோல்டர் கட் பண்ணியிருக்கோம்ல அதில் வச்சு இது சென்டர்லேருந்து தான் ஸ்டிச் ஆரம்பிக்கணும். சென்டர்லேருந்து ஆரம்பித்து இந்த பக்கம் வந்துட்டு திரும்ப ஒரு தையல் அப்படியே சுற்றி இந்த பக்கம் ஒரு தையல். திரும்ப அதுலேருந்து தச்சு இன்னொரு தையல் வந்துட்டு சென்டர்லேருந்து எடுத்துடணும். இந்த சென்டர்லேருந்து இப்படியே எடுத்துகிட்டு இப்படி எடுத்துடணும். இங்கிட்டிருந்து தச்சு வந்து எடுக்கக்கூடாது. எடுத்துனா அது ஒரு மாதிரி இருக்கும், அந்த இடத்துல டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ப்ளவுஸ். ஓகேவா? இப்போது ஷோல்ட்ரு வந்து கை வந்து ஜாயின் பண்ணியாச்சு. அதே மாதிரி இன்னொரு கையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இதையும் அதே மாதிரி அறுக்காத்து ஃப்ரண்ட்டில் ஒரு பக்கம் ஃப்ரண்ட்டில் நம்ம கரெக்டாக கை தைச்சிட்டோம்னாலே, ஒரு பக்கம் அறுக்காத்து கரெக்டாக தைச்சிட்டோம்னாலே இன்னொரு பக்கம் துணி வைக்கும்போது அது கரெக்டாக தான் வரும். தைக்கிறது தெரியுதாப்பா? யூடியூப்பில் வந்த நீங்கள் இப்போ தச்சுருக்கோம்ல ப்ளவுஸு கட் பண்ணுற வீடியோவும் ஸ்டிச் பண்ணுற வீடியோவும் இதை விட தெளிவாக வரும். நீங்களே பக்கத்துலேயே இருந்து பார்க்குற மாதிரி பார்த்துக்கலாம். சரிங்க. இப்போது பின்பக்கம் டாட் பிடிச்சிடலாம். பின்பக்கம் டாட் எப்படி பிடிக்கணும் அப்படின்னா, நம்ம தச்சுருக்கோம்ல தச்சதுலேருந்து இப்படி சென்ட்ரு இந்த ஷோல்டர் இருக்குது பார்த்தீங்களா, ஷோல்டர்லேருந்து இப்படி சென்டராக எடுத்து இங்கே வச்சு அப்படியே ஒரு 1/2 இன்ச்சுக்கு அதே மாதிரி இப்படி ஒன்று போல் இருக்கணும். இந்த கிளாத்து வந்து மேலே கீழே இருக்கக்கூடாது, இப்படி வந்து ஒன்று போல் இருக்கணும். அப்படின்னா தான் அது கரெக்டாக வந்து நம்மளுக்கு நல்லா அமையும், ப்ளவுஸ் வந்து நல்லா அமையும். ஒரு 3.5 to 4 இன்ச்சுக்கு டாட் வச்சுக்கலாம். ஷோல்டரோட சென்டர்லேருந்து நம்ம இப்படி டாட்டு இப்படி எடுக்கணும், பேக் டாட்டு. இப்போ அளவு ப்ளவுஸை வச்சு நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன். இந்த ரெண்டையும் இப்படி ரெண்டாக மடிச்சுக்கோங்க. பேக் பீஸை ரெண்டையும் இப்படி மடிச்சுக்கோங்க. மடித்து இப்படி வச்சுக்கிறேன். அளவு ப்ளவுஸோட பேக் பீஸையும் ரெண்டாக மடித்து வச்சுக்கிறேன். ஓகே, மடிச்சுட்டு இதில் தையல் போட்டிருக்காங்கல்ல,
அது வரைக்கும் மார்க்கு இப்படி ரெண்டாக வச்சுக்கிட்டு இதில் தையல் போட்டது வரைக்கும் இப்படி வச்சு இதில் மார்க் பண்ணிக்கலாம். சரியா? கீழே உள்ள 2 கிளாத்லேயும் சேர்த்து மார்க் பண்ணிட்டேன். தெரியுதா? மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து இப்படி நான் விரிச்சுக்கிறேன். விரிச்சுக்கிட்டு அந்த வி பட்டி வச்சுருக்கோம்ல அந்த சைடு உள்ளதை வந்து எடுத்துக்கிறேன். இந்த எடுத்துருக்கேன். இது வந்து வி பக்கம். அதே மாதிரி இதுலேயும் வி பக்கம் வர்ற மாதிரி உள்ள அளவு இப்படி எடுத்து வச்சு இங்கேயும் அதோட ஸ்டிச்சு முடிகிற இடத்துல அதுவும் ஒரு மார்க். ஓகேவா? இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். அப்புறம் இதில் வந்து ஆம் ரவுண்டு 8 இருக்குன்னு சொன்னேன்ல ப்ளவுஸில் அளந்து பார்த்ததில். இந்த ஷோல்டரோட சென்டரில் இருந்து இங்கே அப்படியே வச்சு அளந்து ஒரு 8 மார்க் பண்ணியிருக்கேன். இப்படி வச்சு ஒரு 8 இந்த இடம். அப்புறம் கை வந்து இதில் லென்த்து ஸ்லீவ் இருக்குது. அவங்க வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கேட்டிருக்காங்க. அதில் வந்து 7 இன்ச்சுக்கு எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்துட்டு நம்மளாக தான் வைக்கணும். ஒரு 6.25 வருது. அப்போ இங்கே 6.25 வச்சுக்கலாம். இப்போ இந்த 3ஐயுமே இப்போ நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு அதுலேயே ஸ்டிச் போட்டுடலாம். சரியா? ஓகே, தெரியுதா ஜாயின் பண்ணது? இதில் வந்து ஒரு ஸ்டிச்சு போட்டுடலாம். ஆமாம், இதுதான் இப்படி தான் வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு நான் ஜாயின் பண்ணுவேன். எனக்கு வந்து ஒரு நிறைய ப்ளவுசஸ் நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கேன் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில். இது வந்து நல்லா பர்ஃபெக்டாக வரும் இந்த மெத்தடு என்னோட கஸ்டமருக்கு. ஆமாம், என்ன தான் நம்ம வந்து பார்த்து தைச்சாலும் நம்மக்கிட்ட வர்ற ஒரு 100 பேர் வர்றாங்கன்னா 10 பேருக்கு வந்து நம்மளோட கட்டிங் வந்து என்ன செய்யாது, செட் ஆகாது. நூல் காலியாச்சு போல். ஒரு நிமிஷம் நூல் சுற்றிக்கிறேன். இந்த இருக்கு. இதில் வந்து ஒரு ஸ்டிச் மட்டும் போட்டு காமிச்சிடுறேன், ஒரு கொக்கி மட்டும் வச்சு காமிச்சிடுறேன். சரியா? பக்கத்தில் இன்னும் ஒரு 4 ஸ்டிச்சு நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை ஏதாவது ஒரு பக்கம் வேணால் 4 ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்களா, நம்ம இதுக்கு இவ்வளோ தான் இருக்குது. நம்ம அந்த அளந்தோம்ல ப்ளவுஸில் இருந்து எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு வச்சோமா, இப்போ தச்சு முடிச்சது போக ஒரு 1/2 இன்ச்சு வேணால் நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா இருந்தால் ப்ராப்ளம் இல்லை. கம்மியாயிட்டுன்னா ஒரு பக்கம் வந்து ஒரு 4 ஸ்டிச்சஸ் போட்டுட்டேன். ஒரு இந்த பக்கம் ஸ்டிச்சு போட்டது இடத்துலேருந்து ஒரு 3/4 இன்ச்சு மட்டும் விட்டுட்டு நான் மீதி உள்ளதை எக்ஸ்ட்ராஸாக கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஒரு 4 ஸ்டிச் இருக்கா? அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு ஸ்டிச்சு மட்டும் போட்டு காட்டுறேன். அப்புறம் ஒரு கொக்கி வைக்கணும்ல, ரொம்ப டைம் ஆயிடுச்சு. இன்றைக்கி கரண்ட் வேறு கட்டு, ஒரு பிளானிங்கே சரியில்லாமல் போயிடுச்சு. சாட்டர்டே ஆக்சுவலாக ஆன்லைன் கிளாஸ் போடுறது. இந்த கொக்கி வச்சுருக்குமா, கொக்கி பக்கம் கரெக்டாக அந்த ஸ்டிச் போட்டிருக்கோம்ல அது வரைக்கும் அளந்துக்கணும். அளந்துட்டு அதே மாதிரி இந்த பக்கமும் அந்த 8 அந்த இந்த இந்த நம்ம ஷோல்டர் ஜாயிண்ட்லேருந்து சென்டர் வச்சுக்கிட்டு 8 அப்படியே அளந்துட வேண்டியது டேப்பை வச்சு.
இந்த மெத்தடில் வந்து நீங்கள் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், சரியா? சரிங்க. உண்மையிலே நல்லா பெர்ஃபெக்டாக வரும். அளவு ப்ளவுஸ் வச்சுக்கோங்க. அளவு தான் கொஞ்சம் மாறுமே தவிர்த்து மெத்தட் எல்லாமே இதே தான், சரியா? உங்களுக்கு உங்களோட ப்ளவுஸோட அளவு தான் மாறுமே தவிர்த்து, ஆனால் மெத்தட் எல்லாமே இதே தான். நீங்கள் நம்ம இதுபடி தைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ப்ளவுஸு வந்து கட்டிங்கும் ஸ்டிச்சிங்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எந்த அளவு ப்ளவுஸ் வந்தாலும் நீங்கள் தைச்சிருவீங்க. இப்போ ப்ளவுஸு முடிஞ்சது. இதில் 2 பக்கமும் ஓவர்லாக் மட்டும் போட்டுற வேண்டியது. நான் இப்போது கிளாஸ் எடுக்கலை அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு என்ன செய்வேன், எந்திரிச்சு போய் இந்த ஸ்லீவை ஜாயின் பண்ண உடனே அதை ஓவர்லாக் போட்டுருவேன். ஏன்னா இது வரைக்கும் ஓவர்லாக் வேணும்ல, பிரியக்கூடாதுல்ல, அதனால் இதை ஃபஸ்ட்டு வந்து ஓவர்லாக் போட்டுருவேன். இப்போ வந்து கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன் அப்படின்றதுனால எந்திரிச்சு போக முடியாதுன்றதுனால நான் அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ நான் அடுத்து நான் ஓவர்லாக் போடணும், சரியா? இது வந்து இப்போ 2 ப்ளவுஸையும் இப்படி வச்சு அளந்து பார்த்துக்கிட வேண்டியதுதான். ஏன்னா இது சாதா ப்ளவுஸு, இது லைனிங். அப்படிங்கும்போது லைனிங் கொஞ்சம் 1/2 இன்ச்சுக்கு மேலே லூஸ் இருக்கும். இது டபுள் கிளாத்து, இது சிங்கிள் கிளாத்து. இப்படி வச்சு பார்க்கும்போது கரெக்டாக ஒரு 1/2 இன்ச்சு லூஸ் இருக்குது. 1/2 இன்ச்சு லூஸ் இருக்குது, தெரியுதா? இதோ இப்படி வச்சு பார்க்கும்போது, சரியா? போதும். இது உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும். ஒரு 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு லூஸ் இருந்தால் தான் அவங்க போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து ஹூக்கு மார்க் பண்ணுறதை வந்து சொல்லிடுறேன். இப்படி போட்டுக்கணும். போட்டுட்டு அந்த வி வந்து அந்த வி தைச்சிருக்கோம்ல அதுக்கு நேராக வச்சுட்டு கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு நகர்த்தி வச்சுட்டு அதில் அப்படியே வந்து நம்ம அந்த வீக்கு நேராக சென்டராக வச்சு இப்படி மார்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து ஒரே ஒரு கொக்கி மட்டும் மாட்டி உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இந்த பக்கம் எடுத்துக்கோங்க. கொக்கி மாட்டும்போது மேலே அந்த உள்ள துணிக்கு இதுக்கும் 1/4 இன்ச்சு கேப் இருக்கும், தெரியுதா? இப்படி மாட்டிட்டு இப்படி ஊசி, பெரிய ஊசி வச்சு எடுத்து இப்படி ஒரு ஹோல் மாதிரி போட்டுட்டுனா இப்படி உள்ளே மாட்டிடலாம். தெரியுதா? ஒரு 1/4 இன்ச்சு கேப் இருக்குது. இந்த ஹூக்குக்கும் இந்த மேலே உள்ள துணிக்கும் இடையில ஒரு 1/4 இன்ச்சு கேப்பு. இதே மாதிரியே நீங்கள் எல்லா ஹூக்கும் வைக்கணும். அவசரத்தில் நூல் கூட உள்ளே போகாது. கீழே நான் ஒரு நல்ல 2-3 நாட்டு போட்டுக்கிறேன். போட்டுட்டு இங்கே வந்து ஒரு 4 ஸ்டிச்சு. 1 2 3, இந்த பக்கம் ஒரு 4 ஸ்டிச்சு. அதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு 4 ஸ்டிச். இந்த ஹோலில் ஒரு 4, இந்த ஹோலில் ஒரு 4. இப்படி எடுத்துட்டு மேலே வந்து கொண்டுட்டு வரணும். இந்த இருக்குல்ல, இங்கே வந்து இப்படி எடுத்துகிட்டு வந்து உள்ளே கூடி இந்த கொக்கிக்கு உள்ளே கூடி கொடுத்து அதை லாக் பண்ணணும். அது வெளியில் வராமல் லாக் பண்ணணும். அதே மாதிரி திரும்ப மேலேயே குத்தி திரும்ப உள்ளே கூடி இப்படி எடுத்துகிட்டு வந்து திரும்பவும் லாக் பண்ணணும். கரண்ட் போயிடுச்சு. அவ்வளோதான், முடிஞ்சது. ஓகேவாப்பா? ப்ளவுஸு கட்டிங்கும் ஸ்டிச்சிங்கும் எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து கமெண்டில் வந்து வாட்ஸ்அப்லேயே வந்து நீங்கள் பேசுங்க, ஓகேவா? லைனிங் ப்ளவுஸை வந்து ஃபுல்லாக கட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இது வந்து டெய்லர்ஸாக இருந்தாலும் சரி, பிகினர்ஸாக இருந்தாலும் சரி, நம்ம கட்டிங்கும் ஸ்டிச்சிங்கும் எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள்.
தேங்க்யூ.